योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। यल्लाभान्नापरो लाभः यत्सुखान्नापरं सुखम् यज्ञानान्नापरं ज्ञानम् तद्ब्रह्मेत्यवधारयेत्। இது இந்த ஸ்லோகம்தான் நம்ம என்ன தேடின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன். கோல் பிரம்ம இல்லாட்டா பகவான், ஆத்மா, நிர்வாணம், ஞானம், முக்தி, இல்லைன்னா சௌக்கியமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, இப்படி என்னெல்லாமோ பேர் சொல்றோமே, அதே இங்க சொல்ற எல் லாபாது ந அபரோ லாபா. என்ன ரிஷப், என்ன அர்த்தம்? எல் லாபாது ந அபரோ, எல் கிடைச்சுடுத்தானா, எல் கிடைச்சுடுத்தானா ந அபரோ லாபா இல்லையா? எல் லாபாத், யத் லாபாத், யஸ்ய லாபாத் ந அபரோ லாபா. அதுக்கு மேல ஒரு பெரிய லாபம் பேரு ஒன்றும் கிடையாது. அப்படித்தானே தமிழ் வார்த்தை. எது கிடைச்சுடுத்தானா அதுக்கு மேல ஒன்றும் பிறறதுக்கு இல்லையோ, கிடைக்கிறதுக்கு இல்லையோ. என்னவாக்கிறது பாட்டு? எவ்வடைவிர் பெரிது ஏதும் அடைதற்கின்றோ. எது அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு மேல அடைதற்கு அடையறதுக்கு எதுவுமே இல்லையோ. எவ்வின்பிர் பிரிது இன்பின்றோ. எத் சுகாத்து ந அபரம் சுகம். அந்த சுகத்தை அடைஞ்சா அதுக்கு மேல எதை பார்த்தாலும் அவ்வளவுதானேன்னு தோணும். அதுவும் இல்லாம தோணுன்னு இல்லை, அதை பார்க்கறதுக்கே இல்லை. தட் இஸ் கம்ப்ளீட் fulfillment. yat sukat na aparam sukham. yat jnanat na aparam jnanam. எந்த ஒரு ஞானத்துக்கு மேல, அறிவுக்கு மேல இன்னொரு அறிவு இல்லையோ, தது பிரம்ம. அதுவே பிரம்ம, அதுதான் பிரம்மம். இது அவதாரயேத். அவதாரயேத்னா என்ன? சங்கரராம அறிந்து கொள். இது அவதாரயேத், தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சுக்கோ, தன்னை பிரம்மம் என சார்ந்திடுக அப்படின்னு பகவான் வார்த்தைப்பட. சார்ந்திடுகனாக்கா அதுல தெரிஞ்சுக்கிறதுனாக்கா இங்கே பகவான் அது கிளாரிஃபை பண்ணி அர்த்தம் பண்றார். You depend upon it, take refuge there. ஒரு நாலேஜ்னாக்கா, இந்த யோக நிகாய வர வழி இதுன்னு தெரிஞ்சுட்டாச்சுனாக்கா அந்த அறிவு தான் ஷார்ப். அதுதான் நமக்கு டிபெண்டன்ஸ் இல்லையா? அந்த அறிவு நீங்க ஒன்றும் இப்ப யோக நிகாயாக்கு வழி தெரியுமானா எப்பவும் அதை நினைச்சு பார்த்துக்கணுமாண்ணா? யோக நிகாயா போனோன்னு கார்ல ஏறி உட்காந்துட்டு அப்புறம் ஏதோ பாட்டு கேட்டு இப்படி டிரைவ் பண்ணிட்டு, தட் நாலேஜ் இஸ் தேர் இன் யுவர் ஸ்டியரிங், இன் யுவர் ஹேண்ட், இன் யுவர் லெக் இல்லையா? ஆக்சிலேட்டர்ல, பிரேக்ல. நீங்க அதை திங்கே பண்ணல. பார்த்திருக்கலாம் மிஸ்டரி. அதுக்கு தான் நம்ம ஒரு சங்கல்பம்ங்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணிட்டு உட்காரோம். அப்புறம் என்ன அதை பத்தி நினைக்கவே இல்லை. மனசு எங்கேயோ சுத்தின்னு இருக்கு. காயத்ரி ஜபம் எதோ பண்றோம் இல்லையா? ஆனா பரவாயில்ல, எனக்கு இது ஒண்ணு வச்சுங்கோ. இதை வச்சிருந்தாலே நமக்கு தெரியும். நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம்,
நான் எல்லாம் சங்கல்பம் பண்றேன், நான் தான் பண்ணணும்னு. அப்புறம் பண்ண ஆரம்பிச்சா மனசு எங்கேயோ போறதேங்கிறோம். நீங்க கார் ஓட்டுறத ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துக்கு போகணும் டிசிஷன் இல்லையா, நடக்கிறத கார் ஓட்டலன்னு நடந்து போறேன், டிசைட் பண்ணியாச்சு இந்த இடத்துக்கு போனோம். அப்புறம் மனசு எங்கேயோ போறது. பட் தட் டிசிஷன் கண்ட்ரோல்ஸ் யுவர் பாடி அண்ட் மேக்ஸ் யூ ரீச் தட் பிளேஸ் இல்லையா. இதுக்கு தான் பூர்வ சங்கல்பம்னு பேரு. இந்த பூர்வ சங்கல்பத்தை உள்ள ஃபர்ஸ்ட் மெயின் சங்கல்பம் அதுதான். தட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் மனசு எங்க வேணா போட்டும், என்ன வேணா ஆகட்டும், அதுதான் அவதாரணம்ங்கிறது. அதாவது லைஃப்ல பிரம்ம ஞானம் பகவான் அடையிறது தான் லட்சியம் நிச்சயம் பண்ணிடுச்சு. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக, ஒரே வஸ்து தான் எனக்கு. இந்த லைஃபோட பர்பஸ் அதுதான். ஆனா அதுதான் சொல்லிட்டு நான் அதுவே ஒண்ணும் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு ஸ்கூல் போவேன், படிப்பேன், வேலை பண்ணுவேன், காரியங்கள்லாம் பண்ணுவேன், என்னோட பிராரப்தத்துக்கு தகுந்தபடி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு கால் கண்டினியூஸா அதை நினைக்க கூட மாட்டேன். ஆனால் நம்ம போறோம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னா போற வழியில வண்டியை நிறுத்துவோம், கடையில இருந்து சாமானங்கள் வாங்குவோம், என்னெல்லாமும் பண்ணுவோம். அந்த இடத்தை பத்தி கண்டினியூஸா நினைக்க கூட மாட்டோம். பட் we will reach that place. என்னக்கா அது லட்சியம்னு முதல்ல உள்ள தீர்மானிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கோம் இல்லையா. இங்கேன்னு கிளம்பலை ஆனால், டிசிஷன் இல்லையா ஆனால், இந்த ரோட்டாலே 10 தடவை போயிட்டு வந்தாலும் நீங்க உள்ள வர மாட்டேன். பார்த்திருக்கீங்களா இல்லையா. ஸோ தட் டிசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வருதுன்னு நீங்க முதல்ல சங்கல்பம் பண்ணல வச்சுங்கோ, நீங்க 10 தடவை டெய்லி. அப்புறம் யாரோ ஒரு நாளைக்கு சொல்றா இந்த மாதிரி யோக நிக்காயான்னு இருக்கு இந்த இடத்துல. இந்த இடமா, நான் தினமும் காத்தால இந்த வழியா தானே போறேன் அப்படிம்போம் இல்லையா. இது மாதிரிதான் வேதாந்த ஞானமும். நம்ம தினமும் அதுக்குள்ள போறோம், தினமும் அதுவாவே இருக்கோம். ஆனா தினமும் இருந்தாலும் அதுவாவே இருந்தாலும் அந்த அவதாரணம் வரதே இல்லை. அந்த அவதாரணம் ஏன் வரதில்லை அப்படின்னா இதுதான் அதுன்னு தெரியல. இதுதான் அதுன்னு குரு சொல்லி தரத்த சர்வசாதாரணமா இருக்கிற சத்தியத்துல அசாதாரணவது அவதிஷ்டத்தே. அதுல ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் இல்லையா. ரொம்ப சரளமா இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை பெரிய ஆச்சரியமா பாக்குறப்பா, இதுவா அது அப்படின்னு. டெய்லி போறோம் இல்லையா. தூங்காதவா யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க. இப்ப கூட பார்த்தா யாராவது இருப்பேன். ஏன் ஹரி ஹரி அவன் கரெக்டா ஸ்ரீதரோட முதுகுல அப்படியே சாஞ்சுண்டு அப்படியே சாஞ்சு எடுத்துனா கரெக்டா நல்ல சேஃப் கவரிங். ஹரிக்கு தூங்காம இருக்கணும்னா அவன் இதுக்குள்ள ஒரு வண்டியை கொடுத்து இப்படியே சுத்தம். அடுத்த வாட்டியிலேருந்து நமக்கு யோக நிகாயால தட்சிணாமூர்த்திக்கு உற்சவம், ரதோத்சவம். அது நம்ம பாட்டுக்கு அங்க பூஜை பண்ணுவோம். ஒரு ரதத்தையும் ஒரு உற்சவ மூர்த்தியும் கொடுத்து ஹரியும் விட்டு கொடுத்தானா சுத்திலே இருக்கும். ஏன் அந்த குப்பை வண்டியில உட்கார வச்சு என்னையே எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ சந்தோஷம். அவன் இல்லாட்டா நிறையவே நிறையாது இந்த சத் சங்கம். எல்லாபான் அப்புறம் லாபான். அதான் கேட்டேன், ஹரிவரானா தான் கேட்டேன். ராமாயணத்துல எல்லா யுத்தத்துல இந்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டுட்டான். போட்டு எல்லாரும் செத்து விழுந்து விட்டாருன்னு சொல்லணும். அவன் மாதிரி போயிட்டா எல்லாரும். அப்படி இருக்கிறத விபீஷணன் மட்டும் கையில ஒரு தீயை எடுத்துட்டு தேடிகிட்டே இருக்கா, யாராவது இருக்காளான்னு பார்த்தா ஹனுமானும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் யாராவது இருக்காளான்னு தேடின்னு வந்திருக்கா. அவ 2 பேர் விபீஷணன் யுத்தத்துல இல்ல, ஹனுமான பாதிக்கல, அவர் மட்டும் வரார். ஆஞ்சநேயர் யாருக்காவது பிரக்ஞை இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறது. கொஞ்சோண்டு பிரக்ஞை யாருக்கு இருக்கு? ஜாம்பவானுக்கு இருக்கு. அப்ப ஜாம்பவான் கிட்ட போய் முள்ள எழுப்பி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறார் விபீஷணன். அப்போ ஜாம்பவான் சொல்றார், ஃபர்ஸ்ட் கேட்கறது அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஷ்வாச்ச சுப்ரதா ஹனுமான் வானரஸ்ரேஷ்டா
பிராணாந்தாரை. அது மாதிரி நான் எல்லா குழந்தைகளும் வர்றாங்கிற போது அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாச்ச சுப்ரதா ஹனுமான் வா நரசிரேஷ்டா அப்படின்னு ஹரி வரானாதான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கேட்கவே இல்லை. இந்த ஹரி வந்தா தான் நிறைஞ்சிருக்கு சத் சங்கம். அப்போ எல்லாபான்னாபரோ லாபா எத் சுகாதுன்னா அபரம் சுகம். எந்த சுகத்தை கிடைச்சுடுத்தானா கம்ப்ளீட் ஆயிடுவானோ, நிறைஞ்சிடுவோமோ. அந்த சுகத்தை சும்மா நமக்கு ஒரு கம்பாரிசனுக்காகத்தான் யுவாத் ஸ்யாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. அப்புறம் தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அப்புறம் சயேகோ மானுஷ ஆனந்தா. ஒரு மனுஷனோட சக்சஸ்ங்கிறது நல்ல யங்ஸ்டர், யுவா சியாத் சாது யுவா, இன்னும் கெட்ட வழியில போல நல்ல சதாச்சாரமா இருக்கிற யங்ஸ்டர், ஆசிஷ்டா வெரி அம்பிஷியஸ், திரடிஷ்டா நல்ல ஹெல்த்தியா இருக்கான், பலிஷ்டா காரியம் சாதிக்கிறதுக்கு இருக்கிற சக்தி இருக்கு, பலம் இருக்கு. அசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டா. அப்புறம் தஸ்ய இயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா. இந்த பூமி பூரா அவ்வளவு சம்பத் சமிருத்தமா நிறைய பணம் இருக்கு. அப்படி இருந்தா ஒரு மனுஷ லைஃப்ல கிடைக்கிற ஒரு ஆனந்தத்தோட ஒரு கம்ப்ளீஷன், அதுலேருந்து மடங்கு மடங்கு மடங்குன்னு போய் தேவ கந்தர்வாளுக்கு, பிதர்களுக்கு, கர்மதேவர்களுக்கு, தேவர்களுக்கு, இப்படியே போய் 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 இந்திரனுக்கு, பிரம்மாக்கு, ப்ரஹஸ்பதிக்கு, பிரம்மாக்கு, அப்படி போய் பிரஜாபதி வர போய் அப்புறம் 100 மடங்கு 100 மடங்குன்னு போய் ஏஷ பிரம்மண ஆனந்தா இல்லையா? அப்படின்னா இப்படி ஆட் பண்ணின்னு போனா வருமா? நமக்கு இன்கம்பேரபிள்னு சொல்றதுக்கு அவ்வளவுதான். அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஆத்மாவிலேந்து வர ஆனந்தத்துக்கு என்ன லட்சணம்னா, மீதி எல்லா ஆனந்தமும் போர் அடிச்சு போயிடும். அதுதான் குழப்பம். மீதி எல்லா ஆனந்தமும் ஒருக்கா அல்லாட்டா ஒருக்கா போர் அடிச்சு போயிடும். போர் அடிக்காத ஒரு ஆனந்தம் இருக்கு. எந்த ஆனந்தம்? தூக்கத்திலேருந்து வர ஆனந்தம் இல்லையா? போர் அடிக்கிறதா இல்லையே, அது ஆத்மாவிலேருந்து வர ஆனந்தம் தான். ஆனா தூக்கம்ங்கிற போது நமக்கு சிரிப்பு வருது. பார்த்தியா, என்ன நம்ம டெய்லி பண்றோம், இதையா போய் நீங்க அது சொல்றேன் அப்படின்னு கேட்போம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி அப்போ அது நமக்குள்ளேந்து தான் அந்த சுகம் வருது. தூக்கத்தை தவிர மீதி எல்லாமும் நீங்க எதையாவது டிபெண்ட் பண்ணி தான் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் இல்லையா? தூக்கத்துல நீங்க எல்லாத்தையும் விடுறீர்கள். அப்ப என்ன இருக்கு தெரியல, சுகம் உள்ள மாத்திர சுகம். இந்த சுகம் வெளியில எங்கேருந்தும் எதுனாலையும் வரல இல்லையா? அந்த சுகம் ஆத்மாவோட ஸ்வரூபம்ங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் தான் தூக்கம். ஆனா தூக்கத்துல ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? தூக்கம் எப்பொழுதும் பாஸ்ட் தானே தவிர ஒரு கவும் பிரசன்டே இல்லை. பிரசன்டா இருந்தா அதுக்கு தூக்கம்னு அர்த்தம் இல்லை. யூ கேன் நெவர் ஸ்லீப் இன் த பிரசன்ட். தூக்கத்துல இருந்த சுகம்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான், இப்ப இல்ல. இப்போ தான் தூங்கி போயிடுவேன், தெரியாது. அறித்துயில் தமிழ்ல அறிவோட தெரிஞ்சுண்டு அந்த நிலையில இருக்கிறது. ரிமைனிங் இன் தட் ஸ்டேட் ஆஃப் பாடிலெஸ்னஸ், மைண்ட்லெஸ்னஸ், ஈகோலெஸ்னஸ், தட் அப்சல்யூட் ஹாப்பினஸ், சந்தோஷம், நிறைவு, அந்த ஆனந்தம் இருக்கே, அதைத்தான் பிரம்ம இது அவதாரையே. அது பிரம்ம, அதுதான் பகவான் என்ன சொல்ல. அந்த ஆனந்தம் எல்லையிலா ஆனந்தம் பெற்றேன் என்ன சொன்னேன் இன்னைக்கு ஒரு பாட்டு. தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கரா யார் கொலோ சதுரர். பகவான் கிட்ட கேட்கிறார் மாணிக்க வாசகர், நீ ஒன்னே எனக்கு கொடுத்த, என்ன எடுத்துட்ட? உனக்கு பிசினஸே தெரியாது. என்ன ஒரு பெரிய ரத்னத்தை கொடுத்துட்டு ஏதோ சிப்பி வாங்கிக்கிற மாதிரி ஒன்னே எனக்கு தந்துட்டு என்ன நீ எடுத்துட்டியே, எங்கிட்டேருந்து உனக்கு என்ன கிடைச்சது? நான் பெற்றது எல்லையிலா ஆனந்தம். அதுதானே வார்த்தை.
அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அந்தமில்லாத ஆனந்தம் என்னோட ஸ்வரூபம். என்ன எடுத்துன்னு விட்டு உனக்கு என்ன கிடைச்சது தெரியல. நதி போய் கடல்ல கலக்கிற மாதிரி அந்த ஆனந்தம் இல்லையா? தத் பிரம்மேதி அவதாரயேத். அச்சா ஏதஸ்தீவா ஏஷோஸ்ய பரம ஆனந்தஹ. இப்போ அடுத்த ஸ்லோகம். யத் திருஷ்ட்வா நாபரம் திருஷ்யம் யத் பூத்வா ந புனர்பவஹ. புனர்பவேத்னு போட்டிருக்கான். அந்த பழைய பாடமே தான் எனக்கு ஞாபகம். கரெக்ட், அதுதான் புனர்பவா தான் கரெக்ட். யத் பூத்வா ந புனர்பவஹ யஜ்ஞாத்வா நாபரம் ஞேயம் தத் பிரம்மேத்யவதாரயேத். எதை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கறதுக்கு இருக்கிற விருப்பமே இருக்காது. ஆத்மாவை பார்த்தாச்சுன்னா அப்புறம் வேற என்ன பார்க்கறது இல்லையா? திருவண்ணாமலையில ரமண பகவானோட பக்தாள்ல முருகனார் சுவாமின்னு ஒரு பக்தர் இருந்தார். அவெல்லாம் பகவான் பார்த்து பகவான் கூட ரொம்ப வருஷம் இருந்து அந்த உன்மாதத்திலேயே இருந்தவா. ராமகிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு கள்ளுகுடியனார் ஒரு பக்தர்கிட்ட சொன்னார். அந்த பக்தர் ஒரே எப்ப பார்த்தாலும் குடிக்கிறவர். ராமகிருஷ்ணரை பார்க்க வந்த போது ராமகிருஷ்ணர் இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடின்னு இருக்கார். இந்த பக்தர் சொன்னார், தேவலையே, நம்மளை விட நல்ல இதுல இருக்கார். அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட இவர் கேட்டார், நீங்க சாப்பிடுறது இந்தியனா ஃபாரினா அப்படின்னு கேட்டார். ராமகிருஷ்ணர் சொன்னார், தனி நாட்டு சரக்கு. ஒரே ஒரு தடவை உள்ள போனா ஹோல் லைஃப் அது கிரு கிரு கிருன்னு இருக்கும், வேணுமா கட்டணும். அந்த மாதிரி இங்கே பகவானை பார்த்த அந்த பக்தாள்லாம் லைஃப் டைம் பூரா அந்த ஒரு உன்மாதத்துல இருந்தா. லப்த்வா புமான் மத்தோ பவதி ஸ்தப்தோ பவதி திருப்தோ பவதி ஆத்மாராமோ பவதி ந கிஞ்சித் வாஞ்சதே ந சோச்சதி நோத்சாஹி பவதி ந ரமதே அப்படிலாம் நாரதர் பக்தி சூத்திரத்துல சொல்றார். அந்த மாதிரி இருந்தா. அப்போ இன்னொரு பெரிய மகாத்மா தான் வந்திருந்தா திருவண்ணாமலைக்கு, ஆனந்தமயிமா வந்திருந்தா. அப்போ சுவாமி கிட்ட பக்தாள்லாம் சொன்னா, பெரிய மகாத்மா வந்திருக்கா, சுவாமி பார்க்க போலையா? ஒரு ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல இருந்துட்டு இருந்தாரு. அப்ப 2-3 தடவை கேட்டா போனோம் எல்லாம் சொன்னாரா. அப்புறம் திருப்பி திருப்பி கேட்ட போது, என்ன பண்றதுப்பா, நிறைய வருஷம் முன்னாடி நான் ஒரு சூரியனை நேரடியா பக்கத்துல போய் பார்த்துட்டேன், 2 கண்ணும் பொட்டையா போயிடுச்சு. இப்ப இந்த பொட்டை கண்ணை வச்சுன்னு நான் எங்க போய் என்ன பார்ப்பேன் அப்படின்னு கேட்டான். அப்படின்னா திருஷ்டுவா நான் அபரம் திருஷ்யம், எதை பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, புதுசா பார்த்து நிறையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, திரிபுடியே இல்லாத ஒரு நிலையில இன்னொன்னு போய் பார்த்து ஒரு பார்க்கறத சாதாரணமா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட் அவளுக்கும் வரணும் பார்க்கிறோம். சில பேரை கூட்டிட்டு போய் நம்ம எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்றது? ஒருத்தர் ஒரு நாயை வச்சுட்டு இருந்தார். நாயை ஜலத்துக்கு மேலால் நடக்கிறது கத்து கொடுத்தார். ஊர்ல இருக்கிறவாள்லாம் ஒரே த்ரில்டு, தண்ணிக்கு மேல அந்த நாய் நடக்கிறது. அப்ப அந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தால் வரவே இல்லை, எதுக்குமே போக மாட்டார். அவரை நிர்பந்தம், ரொம்ப த்ரில்லிங், வாங்கோ காட்டி தரேன்னு சொல்லி கூட்டின்னு இந்த நாயை தண்ணி மேல நடக்க வச்சாரு. எப்படி இருக்கு? ஏன் ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கே? நாய் தண்ணி மேல நடந்தது பார்க்கலையா? பார்த்தேன். இது பார்த்து ஒன்னும் தோணலையா? தோணித்து. என்ன தோணித்து? உங்க நாய்க்கு நீஞ்சல் அடிக்க தெரியாது இல்லாம எக்ஸைட்மெண்டே வரலையா? இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாதவால கூட்டிட்டு காட்டி கொடுத்து நமக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போயிடும் இல்லையா? உதாசீனவதாசீனங்கிற என்ன பகவான் ரமண பகவான் யாரோ ஹிமாலயம் பார்க்க வேண்டாமா எல்லாம் கூப்பிட்டா. பகவான் கேட்டார், என்ன ஓய் அங்க பஞ்சபூதத்தை தவிர 6வது ஒரு பூதம் இருக்கோ அப்படின்னு கேட்டார். என்ன சுகம் ஆத்மாவில தான் இருக்கு. அவ நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்னுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போரிங் டைப்புன்னு நினைச்சுக்கப்படாது. அவளே எல்லாம் ஆனந்தத்தோடும் சோர்ஸா இருக்கிறத வெளியில போய் நம்ம என்னத்தை போய் பண்றது, வெளியில போய் எதை பாக்குறது, வெளியில போய் என்ன ரசிக்கிறது?
இல்லையா? அந்த சுகமே ஹிருதயத்துக்குள்ள அனுபவிக்கிறது. நம்ம வெளியில போய் என்ன பண்றது? தன்யானாம் கிரிகந்தரே சுவசதாம் ஜோதி பரம் தியாயதாம் ஆனந்தாஸ்ருகணான் பிபந்தி சகுனா நிஷங்கம் அங்கேஷயாக. ஏதோ ஹிருதய குகையில உட்கார்ந்து ஹிருதய குகையில ஆத்மானந்தத்தை அனுபவிச்சு கண்ணிலேருந்து கண்ணீர் வரதான். அப்போ குருவிகள்லாம் மடியில வந்து உட்கார்ந்து அந்த ஆனந்த கண்ணீரை குடிக்கிறது அப்படின்னு பர்திருஹரி சொல்றார். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆனந்தம் கிடைச்சுடுத்தானா வெளியில போய் இதுக்கெல்லாம் போய் யார அலைவா? அப்ப எத் திருஷ்டுவா நாபரம் திருஷ்யம், எதை பார்த்தானா கண் இருக்கிறதையே பொட்டக்கண்ணா போயிடுவான். அப்படின்னா ஆட்டுக்கண்ணு மாதிரி சொல்லுவான். சில பேர் கண்ணு இல்லாட்டா பழைய காலத்துல ஆட்டுக்கண்ணு வைப்பான். இந்த ஆட்டுக்கண்ணு ஒன்னும் பார்க்காது. அதுபோல ஞானியோட திருஷ்டியும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? விஷ்ணுவோட பரமபதத்தை சூரையா சதா பஷ்யந்தி ரிஷயா முனையா எப்பவும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா பார்க்கறது எப்படி இருக்குன்னா திவீவ சக்ஷுரா ததம், பார்க்கிற போது ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். ஏதோ வேக்கன்ட் ஸ்பேஸ் பார்க்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த முனி. ஆனா ஹிருதயத்துல எங்கேயோ ரமிச்சன், வெளியில எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லை. அந்த மாதிரி எத் திருஷ்டுவா ந அபரம் திருஷ்யம். என்னக்கா திருக்க பார்த்தாச்சுன்னா திருஷ்யத்துல ருச்சி இல்லை. திருஷ்டுவா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவயி அச்சுதா விசதி சித்தம் அபத்ரபம் மே. அப்படின்னு சீதாதேவி ராமாயணத்துல ராமர்கிட்ட அப்படிதானே என்ன அப்புறம் அப்ப எத் திருஷ்டுவா எதை பார்த்தாச்சுனாக்கா நான் அபரம் திருஷ்யம், அதுக்கு மேல ஒரு திருஷ்யத்திலையும் போல. என்ன திருக்குல மனசு நின்னுடுது. ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். திரஷ்டா ஸ்வரூபத்துல உட்கார்ந்துக்கிறான். அதுக்குதான் யோகம்னு பேரு. யோகம்னா என்னதுன்னா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். பார்க்கிறவன் தன்னிலேயே உட்கார்ந்துக்கிறான். தன்னோட தானாயிருத்தலே தன்னை அறிதலாம். திருஷ்ய வாரிதம் சித்தம் ஆத்மனஹ சித்வ தர்சனம் தத்துவ தர்சனம். திருஷ்யத்தை நீக்கி சித்தம் வந்து ஸ்வரூபத்தில் இருக்கிறது தான் தத்துவ தரிசனம். அப்போ திருஷ்யம், திருஷ்யத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை, திருஷ்யத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. பார்க்க எதை புதுசா பார்த்தாலும் அது வேற, நான் வேறதான், நான் நிறையவே மாட்டேன். திருஷ்யத்துல ஃபுல்ஃபில்மெண்டே இல்லை. ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க இருக்கு? திருக்குக்கு வா, தன்னில கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை கண்ணலால் காட்சி உண்டோ அந்தமிலா கண். அந்த கண் இல்லாம ஒரு காட்சி இல்லை. அந்தமிலா கண், அனந்தமான திருஷ்டி. அப்போ எத் பூத்வான புனர்பவ, லைஃப் டைம் பூரா என்ன நினைச்சிருக்கும்? இது ஆகணும் அது ஆகணும், அப்படியா நான் பெருசானா ஏதோ ஆகணும் அப்படின்னு குழந்தை எல்லாம் நினைச்சுட்டு இருப்பா இல்லையா? எல்லாருக்கும் சின்னத்துல நம்ம கேட்கறது நீ பெருசானா என்ன ஆவே அப்படின்னு கேட்போம். குழந்தைகள் வந்து இது அவன் அதாவன்னு சொல்லுவான். இமேஜினேஷனும் உண்டு. 90% நமக்கு இருக்கிற ஒரு வியாதி என்னதுன்னா நம்மள எது அல்லவோ அது பாவனை பண்ணிட்டே இருப்போம். ஏதோ ஆக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம். நம்மளை வந்து வேற யாரையோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவளாக்குன்னு மனசால ஒரு நமக்கு ஒரு ஃபார்ம் கல்பிச்சுட்டு அது ஆச்சுன்னு நினைச்சுட்டு இருப்போம். அது இல்லைன்னு தெரியறது தான் ஒரே ஷாக்கு வந்துடும். லாஸ்ட்ல வந்து இந்த சரீரம் இந்த వ్యక్తిత్వமே நான் இல்லை அப்படின்னு குரு போதனை பண்ற போறார். இது நான் நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா? எத் பூத்வா, எதை ஆனாக்கா ந புனர்பவா, அதுக்கப்புறம் திருப்பி ஆகிறதுங்கிறது இல்லை. இந்த ஆகிறது 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 தான் பெரிய ப்ராப்ளம். எதுவும் ஆகணும் ஆகணும்ங்கிறதுனால இருக்கிறத கோட்டை விட்டுட்டோம். இப்ப என்னவா இருக்கோமோ அதை பார்க்கறதுக்கு பதிலா
நாளைக்கு என்ன ஆவேன், நாளைக்கு யார் ஆவேன், எதா ஆவேன், அப்படின்னு எப்படி ஆவேன், இப்படியே இமேஜினேஷன். ஸ்பிரிச்சுவலா வந்தாலும் அட்லீஸ்ட் நான் பிரம்மம் ஆவேன். பிரம்மம் ஆகவே முடியாது. நீ எது இருக்கியோ அந்த இருக்கிற ஸ்வரூபம், உன்னோட சர்வசாதாரணமான இருப்பு இருக்கொல்லையோ, அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா, அதுதான் சைத்தன்யம், அதுதான் முக்தி, அதுதான் நிர்வாணம்ங்கிறது. அதை விட்டுட்டு இந்த ஆகிறதுங்கிறது எங்க வருதுன்னா மைண்டில். மைண்டுக்கு ஒண்ணுதான் தெரியும், நீ எது இல்லையோ அதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு முற்றி போனா அதுக்கு என்ன பேரு? பைத்தியம்னு பேரு. இந்த ஆகிறதுங்கிறது ரொம்ப முற்றி போயிடுத்தானா பைத்தியம். குழந்தைகள்லாம் பஸ் ஓட்டின்னு இருக்கும். 30 வயசுக்கு அப்புறம் பஸ் ஓட்டின்னு இருந்தா எப்படி இருக்கும்? சின்ன எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான், நாங்க எங்க சின்ன வயசுல அவன் பஸ் ஓட்டுவான். அப்படி கிராமத்துல அந்த எண்டு வேற போயிட்டு ரிவர்ஸ் அடிச்சு கியர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் திரும்பி வருவான். இப்பவும் ஓட்டின்னு இருக்கான். இல்ல, அவன் உடம்பே பஸ். அந்த பஸ் ரெகுலரா போய் அந்த அக்ரஹாரத்துக்கு ஒரு எண்டில் போயிட்டு ரிவர்ஸ் அடிச்சு கியர்லாம் சேஞ்ச் பண்ணி திருப்பி இந்த பக்கம் வரும். ஒரு 35 வருஷம் முன்னால ஓட்டிட்டு இருந்தா இப்பவும் ஓட்டுறான். அவனே பஸ்ஸா மாறிவிட்டான். ஈஸியாலாம் திரும்ப முடியாது, ரிவர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தெல்லாம் திரும்பணும். ஒரு முஸ்லீம் பையன் சொல்றேன்னா ஜோக் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்கன்னாக்கா, ஆகணும் நினைச்சுட்டு பஸ்ஸாவே மாறிவிட்டான். இமேஜினேஷன் தான் அதுங்கிற மாதிரி தோணி கொடுத்து இல்லையா? இது மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய இமேஜினேஷன் இருக்கு. அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஏதோ ஒன்று இருக்கு. அதுதான் யத் பூத்வா, ஆத்மாவா நம்ம இருக்கோமே, அதை தவிர வேற எதுவும் ஆக முடியாதுப்பா. யத் பூத்வா ந புனர்பவா, அது தெரிஞ்சுட்டாச்சுனாக்கா திருப்பி பவம் இல்லை. திருப்பி மனசு இப்படி இப்படின்னு அலையாது, ஏதாவது ஆகிறதுக்காக ஓடாது. இந்த மைண்டோட மூமெண்டே ஏதோ ஆகிறதுக்கு இருக்கிற வியக்ரதை தான். சிம்பிள் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்ப தெரிஞ்சுட்டாச்சுன்னா இதாகணும் அதாகணுங்கிற கவலையே இல்லை. சாந்தமா தான் இருக்கும் இடத்துல உட்காந்துடுவான், தன் நிலையில உட்காந்துடுவான். தான் எதுங்கிறது அவனுக்கு நன்னா தெரியும். தத் பிரம்மேதி யத் ஞாத்வான அபரம் ஞானம். இது தெரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கு மேல ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையோ. தத் பிரம்மேதி அவதாரயேத். அடுத்த ஸ்லோகம். திரியகூர்த்வமதః பூர்ணம் சச்சிதானந்தமத்வயம் அனந்தம் நித்யமேகம் யத் தத் பிரம்மேத்யவதாரயே. திரியக்னா என்ன? கைலாஸ் தெரியுமா? திரியக்னா என்ன? திரியக் சங்கராமச்சரம் எப்படி? ஊர்துவம்னா எப்படி? தலங்கு விலங்கு. விலங்கு நம்ம கேட்டிருப்போம் தமிழ்ல, தலங்கு கேட்டிருக்க மாட்டோம். மலையாளத்துல அந்த யூசேஜ் உண்டு. தலங்கன விலங்கன. ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல். ஹாரிசான்டல்னா இப்படி, வெர்டிக்கல்னா இப்படி இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ இப்படி இருக்கிறது திரியக். ஊர்துவம் மேல, இப்படி இப்படி மேல. அதஹா செய்வ சச்சிதானந்தமத்வயம். திரியகூர்த்வமதச்சேனம் சச்சிதானந்தமத்வயம். அதः பூர்ணம் சச்சிதானந்தமத்வயம். எப்படி உபனிஷத்து என்ன சொல்றது? பஷாத் பிரம்ம புரஸ்தாத், பஷாத் ஆத்ம புரஸ்தாத், ஆத்மா எல்லாம் ஆத்மா பஷாத், ஆத்மா புரஸ்தாத், ஆத்மா தட்சிணதः, ஆத்மோத்தரதः, ஆத்மைவேதம் சர்வம். ச ஏவம் பஷ்யன், ஏவம் விஜானன், ஏவம் பஷ்யன்,
ஏவம் மன்வானஹ ஏவம் விஜானன் ஆத்மரதிஹி ஆத்மக்ரீடஹ ஆத்மமிதுனஹ ஆத்மானந்தஹ. இப்படி ஸ்ருதி அடுக்கின்றே போறது. புரஸ்பஷாத் பிரம்ம பஷாத் பின்னால பிரம்மை வேதம் அமிர்தம், புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதோத்தரேண அதஸ்ய ஊர்த்வம் ச பிரசிருதம் பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். இதம் விஸ்வம் பிரம்மைவ. இந்த விஸ்வம் பூராவும் என்ன? பிரம்மைவ. இது பூராவும் பிரம்மம் தான். பஷாத் புரஸ்தாத் முடிஞ்சு போனதெல்லாம் பிரம்மா. என்னோட பாஸ்ட் எல்லாம் என்ன? பிரம்மைவ. என்னோட ஃபியூச்சர் என்ன? பிரம்மைவ. என்னோட பிரசன்ட் மொமெண்ட் என்ன? பிரம்மைவ. ஜாகிரத் என்ன? பிரம்மைவ. ஸ்வப்ன பிரம்மைவ. சுஷுப்தி பிரம்மைவ. பிரம்மைவேதம் விஸ்வம் விஸ்வமிதம் வரிஷ்டம். அப்ப அதே இங்க பகவத் பாதாள இந்த ஸ்லோகத்துல சொல்றா, திரியகூர்த்வமத பூர்ணம். இந்த வர்டிகலாவும் ஹொரிசாண்டலாவும் மேலே கீழே எல்லாம் பூர்ணம். இதெல்லாம் நமக்கு தியானத்துக்கு இருக்கிற ஸ்லோகங்கள். சச்சிதானந்தம் அத்வயம் பிரம்மைவேதம் அமிர்தம் இது முண்டகோபனிஷத். ச ஏவ அதஸ்தாத் ச உபரிஷ்டாத் ச பశ్చాத் ச புரஸ்தாத் ச தட்சிணதः ச உத்தரதः ச ஏவேதம் சர்வம். இப்படி ஸ்ருதி சொல்றது இங்க சொல்றது அனந்தம் நித்தியம் ஏகம். அனந்தம்னா இன்ஃபினிட் இல்லையா? இன்ஃபினிட்னா ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியுமா? என்ன சங்கராமா இங்கே போயிட்டேன். நீ இந்த இட்லி ரொம்ப சாப்பிட்டா அப்படிதான். அனந்தம்னா ரெண்டு அனந்தம் வந்தா ஒன்னு இன்னொன்னு அந்தம் பண்ணிவிடும். ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியாது. ரெண்டு இன்ஃபினிட் இருக்கவே முடியாது. ஒரு இன்ஃபினிட்ல இன்ஃபினிட்ங்கிறது அனந்தாய நமஹாங்கிறது அத்வைதம். முடிஞ்சு போச்சு. அனந்தம் திரியகூர்த்வம் அனந்தம் நித்தியம் ஏகம் யத் பிரம்மேதி அவதாரயேத். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதத்வியாவிருத்தி ரூபேண வேதாந்தைர் லக்ஷ்யதே த்வயம் அகண்டானந்தமேகம் யத் தத் பிரம்மேத்யவதாரயேத். அதத்வியாவிருத்தின்னு என்னது? அதத்யஜந்தோ மிருகயந்தி சந்தஹ. சந்தஹ அதத்யஜந்தஹ சந்தம் மிருகயந்தி. சந்துக்கள் சத்த தேடுறாளா? எப்படி? அதத்யஜந்தஹ தத்த அல்லாத்தெல்லாம் விட்டு விட்டு தத்த தேடுறா. அதத்யஜந்தோ மிருகயந்தி சந்தஹ. அதத் வியாவிருத்தி அதுதான். அதத்த நீக்கம். வியாவிருத்தினாக்கா இப்ப எப்படி சொல்லலாம்? இங்க யாரோட வியாவிருத்தி இருக்கு? யாரையும் சொல்லுங்களேன். அத்த சிவராமகிருஷ்ணஸ்ய வியாவிருத்தி. அப்படி சொல்லலாமா? சிவராமகிருஷ்ணஸ்ய வியாவிருத்தி ராமச்சந்திரஸ்ய வியாவிருத்தி. எனக்கு தெரிஞ்சவாள்லாம் சொல்றேன். வியாவிருத்தி கணேசஸ்ய வியாவிருத்தி. வியாவிருத்தி அந்நியஸ்ய கஷ்டித் அந்நியஸ்ய கணேசஸ்ய. அப்போ வியாவிருத்தினா இவ இல்லாம இருக்கிறது. அப்சன்ஸ். அதத் வியாவிருத்தி ரூபேண அதத்தை நீக்கம் பண்ணி அதத்வியாவிருத்தி ரூபேண வேதாந்தைஹி லட்சியத்தை அத்வயம். வேதாந்தம் லட்சிய ஞானத்தை காட்டி கொடுக்கிறது. அதாவது எல்லாத்தையும் நீக்கிட்டு இன்னதுன்னு சொல்லல. லட்சியம் இன்னதுன்னு சொல்லல. லட்சியம் அல்லாததையெல்லாம் நீக்கி நக்கனாய் நின்றனை அருணாச்சல அப்படின்னா எல்லாத்தையும் நீக்கினாக்கா நீ என்னவோ அது உனக்கே தெரியும். அது தெரியற மொமெண்ட்ல வேணா குரு தத்துவமசி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். இது ஒரு கேப்பா இதுதான் உன்னோட ஸ்வரூபம். எல்லாத்தையும் எடுத்துட்டு
சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து அருள் சீர் என்னதுன்னா மகாவாக்கிய உபதேசம். இந்த அருள் சீர் என்னதுன்னா நிர்வாணமா நிறுத்திட்டு இதுவே நீ அப்படின்னு உபதேசம் பண்றாரு பார்த்தீங்களா, அதுதான் அருள் சீர். சீரை அழித்து எல்லா சீரையும் எவ்ரிதிங் இஸ் ரிமூவ்ட், நிர்வாணமாய் செய்து. நிர்வாணம்னா என்ன? நிராவரணமேவ நிர்வாணம். ஆவரணத்தை நீக்கம் பண்றதுன்னா நிர்வாணம். நிராவரணம், ஆவரணத்தை எல்லாம் எடுத்தாச்சு. நிர்வாணமாய் செய்து அருள் சீர். அருள் சீர் என்னது? நீயே அது அப்படின்னு உபதேசம் பண்றதுதான். நீ அதுவே அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு தத்துவமசி 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 தத்துவம் அப்படி உபதேசம் பண்றதுதான் அருள் சீரை அழித்து அருள் அருணாச்சல. எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டா ஆகாசம் மட்டுமா நிறுத்துறான். சிதம்பர மட்டுமா, சிதாகாசம் மட்டுமா நிறுத்தி இதுவே உன்னோட ஸ்வரூபம், இந்த சிவமே நீ அப்படிங்கிறது தான் அருள். அருள் சீரு. சீருனா சீரு கொடுக்கறதும்பா இல்லையா, ரெஸ்பெக்ட் காட்டுறதுக்கு. கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் நமக்கு யாரு தரான்னா குரு தான் தரார். எப்படி குரு ரெஸ்பெக்ட் தரார்னா நம்மளை தானாவே பண்ணி விடுறார். தான் எந்த பிரம்மமா இருக்காரோ, எந்த பூர்ண வஸ்துவா இருக்காரோ அந்த பூர்ண வஸ்துவாவே பண்ணி. அகண்டானந்த ரூபஸ்ய தஸ்யானந்தலவாஸ்ரிதாஹ பிரம்மாத்யாஹ தாரதம்யேன பவந்தி ஆனந்தினோகிலாஹ. தேவதைகள்லாம் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற தேவதைகளெல்லாம் பார்த்தா ஆனந்தமா இருப்பான் இல்லையா. பூமியிலேயே பார்த்தேன்னா கொஞ்சம் இந்த நிலையில இருக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒருத்தர் நம்ம சாதாரணமா லோகத்துல காண்றதை விட அவள்கிட்ட ஒரு ஆனந்தம், ஏதோ ஒரு நிறைவு தெரியறது. அந்த நிறைவெல்லாம் தாரதமியேன ஆனந்தினா, உபாதியில இருக்கிற பேதத்துக்கு தகுந்தபடி இவரை விட அவர், அவரை விட அவருங்கிற மாதிரி தோன்றுறது இல்லையா. ஆனந்தினா, இவரை விட அவர், அவரை விட இவர்னு ஏன் தோன்றது? உபாதி வித்தியாசம். இந்த உபாதியை வச்சுன்னா அந்த மாதிரி ஆனந்தினோகிலாக, எல்லாரும் ஆனந்திகளா இருக்கா. எல்லாரும் ஆனந்தம் பருகிறா. தேவதைகள்லாம் ஆனந்த லவாஸ்ரிதாக அகண்டானந்த ரூபஸ்ய, அனந்தமா இருக்கிற அந்த பிரம்மத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பிரம்மங்கிறது ஒரு பெரிய ஆனந்தத்தோட மலை. அந்த மலையை தூரக்கேந்து பார்த்து நிறைய மகர்ஷிகள்லாம் அங்கேயே விழுந்துட்டாங்க. சுகர் மாதிரி சில பேர்ல அதை போய் தொட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுன்னு பார்த்தா அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. சிவன் அதை பருகி இப்பவும் உண்மத்தமா நடனமாடின்னு இருக்கார். இப்படி எல்லாம் ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அப்படின்னா இந்த அகண்டமா இருக்கிற அந்த பூர்ண வஸ்துவோட லவத்தை எடுத்துட்டு தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், சாதாரண மனுஷாலே அப்படித்தான் எல்லாருக்குமே அந்த ஆனந்தம் வாழறதே என்னன்னா, ஏதி ஜீவந்தம் ஆனந்தோ நரம் வருஷசதைரபி இல்லையா. சீதா தேவி சொல்ற, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லங்கையில கொண்டு போய் ராட்சசன் பிடிச்சு வச்சுட்டு இங்க வாழ்வானே அப்படின்னு எப்பவும் ஆனந்தம் வரும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இல்லையா. சம்சாரத்துல வாழறதுன்னா ஆனந்தம் வரும். ஒரு வண்ணான் ஒரு கழுதையை போட்டு அடி அடி அடிச்சுட்டே இருந்தான். அந்த கழுதே அவுத்து கயர்லாம் கட்டியெல்லாம் போடல, அட்டி அடி போட்டு தினமும் காத்தால அவனுக்கு யார்கிட்டையாவது கொண்டாட்டிட்டு கோவம் வந்தா கழுதைக்கு அடி. அப்ப அந்த கழுதை கிட்ட ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் கேட்டது கழுதை கிட்ட, நீ பாட்டுக்கு ஓடி போகத்தானே வேணும், மொத்தெல்லாம் வாங்கிட்டு இங்கேயே உட்காந்து சின்ன நப்பாசை தான் நின்றுட்டு இருக்கேன், இல்லாட்ட அன்னைக்கே போயிருப்பேன்னு அந்த கழுதை. உனக்கு என்ன ஆசை வச்சு கிடக்கு இந்த வண்ணாங்கிட்ட, உனக்கு சாப்பாடும் போடுறது இல்லை, வயசுமா எடுத்து போகத்தானே வேணும். இல்ல ஒரு நாளைக்கு இந்த வண்ணான்னு சொன்னா அவன் பொண்ணு இருக்கு, ஜாதகமே சேர மாட்டேங்கிறது, எதுவுமே பிடிக்கலைங்கிறது, இன்னுமா பிடிக்கலன்னு சொன்னேன்னா நான் இந்த கழுதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா நான் ஒரு நாளைக்கு. அப்ப இந்த கழுதை நினைச்சிட்டு இருக்கு என்னைக்காவது உனக்கு கிடைக்குமோன்னு ஒரு ஆசையில தான் இருக்கேன். அப்போ இந்த மாதிரி தான் லௌகிக மனுஷன் கூட ஏதோ ஆனந்தம் கிடைக்க போறது, ஏதோ கிடைக்க போறதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சம் பிளிஸ் ஐ வில் கெட் சம் டே ஃப்ரம் somewhere இல்லையா. from where I don't know where. இல்ல வேற வேற தான். இந்த வேற வேற போனதான்
எப்பவுமே ஏதோ ஒரு ஆனந்தம் வரப்போறது. அந்த ஆனந்தம் ஆத்மாவில் இருக்குன்னு தெரியவே இல்லை. அதனாலதான் சத் சங்கத்துக்கு கூப்பிட்டு 85 வயசு 90 வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூப்பிட்டா ஆகல, இப்பவே வருதா அப்படின்னா, இப்பவே என்ன வச்சு கிடக்கு அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இப்பதான் சதாபிஷேகமா இருக்கு, 80 வயசா இருக்கு அவ்வளவு. அப்போ கூட ஆசை அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சத்யாசா பிண்டம். எத்தனை டம் டம் பாரு இல்லையா? டண்டன் டடண்டன் டடண்ட டண்டன். இவ்வளவு டம் வந்துடுத்து சங்கராச்சாரியருக்கு. ஏன்னா அவருக்கே தோணித்து கன்றாவி. அவரே நினைச்சுட்டு பகவானே இந்த மாதிரி வயசாயிட்டு இருக்கப்படாது, இந்த மாதிரி ஆசா பாசத்தை விடாம அந்த சமயத்திலையும் அங்கம் கலிதம், உடம்பெல்லாம் நட்டு போல்ட் எல்லாம் போய் லூஸ் ஆயிடுத்து, ஒன்னும் நிக்கமா. இங்க கூப்பிட்டா அந்த பக்கம் போறது. பலிதம், தலையெல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நரைச்சு போயிடுத்து, முண்டம் ஆயிடுத்து. தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம். வாசியம் சொல்றதுக்கு பதிலா வாய துண்டம். வாயில பல்லு இல்லாம சிப்பு போன பேக் மாதிரி இப்படி தானும் துண்டம். விருத்தோயாதி. நம்ம சிரிக்கிறோம், நம்ம எல்லாம் அப்படிதான் இருப்போம். இப்ப உபன்யாசம் பண்ணா கேட்டு இருக்கிறது கொஞ்சம் என்ன சொன்னாலும் ஒன்னும் புரியாது. ஞம் 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 ஒன்னும் பல்லு இல்லாம நான் மைக்கு வச்சுன்னு பேசிட்டே, எனக்கு தான் ஆசை புகல பேசுறதுக்கு, நான் பாட்டுக்கு உங்களை வச்சு பேசிட்டே இருக்கேன்னா தமிழ்ல பேசப்படாதோ கப்பையில் 1 மணி நேரம் பேசிவிட்டோம். என்ன அது என்னோ பாஷை மாதிரி இருக்கும். என்ன வாயில பல்லு இல்லாம தந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கும். தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோயாதி கிரஹித்வா தண்டம். கையில குச்சியும் வச்சுட்டு போறான். அப்பவும் ஆஷா பிண்டம் ந முஞ்சதி. இன்னமும் என்ன வேணுமோ அது கிடைக்குமா இது கிடைக்குமா, அப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, இன்னும் ஆசைப்படு. அந்த சமயத்திலையும் இதெல்லாம் போக மாட்டேங்கிற. அப்பவாவது பகவானை பஜிக்கப்படாது. அதெல்லாம் இன்னும் பண்ணிட்டேதான் இருக்கேன் அப்படின்பா. உள்ள எங்க உட்காந்துட்டு இருக்கான்? டிவி முன்னாடியே உட்காந்து இல்ல பூரா பகவத் ஸ்மரணம் தான் பண்ணி அப்படின்பா. கேட்டா ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம் இல்லையா? இது என்னத்துக்கு இந்த பிண்டம் தண்டம்னோம்? எதுக்கு சொன்னோம்? தாரதமியம். இந்த ஆனந்தம் ஆத்மாவில தான் இருக்கு, வெளியில எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தா இந்த ஆனந்தம் வெளியில ஒன்னும் கிடைக்காது. லைஃப் தான் வேஸ்டா போயிடும். அந்த உள்ள இருக்கிற ஆத்மானந்தத்துல இருந்து இருக்கிற லவம், அதோட ஒரு ஸ்பார்க் ரிஃப்ளெக்ஷன் தான் உலகத்துல வஸ்துக்கள்லாம் ஆனந்தம் மாதிரி இருக்கு. ஒரு நாய்க்கு ஒரு போன் கிடைச்சது. நாய் அந்த போனை நல்லா பலமா கடிச்சு அதோட வாய் உடைஞ்சு ரத்தம் வந்தது. இந்த நாய் என்ன நினைச்சது? இந்த போன்ல இருந்து தான் ரத்தம் வருது நினைச்சு திருப்பி திருப்பி கடிச்சுட்டே இருந்துதான். இந்த மாதிரி தான் மனுஷனும் வெளியில இதுலேருந்து சுகம் வருது அதுலேருந்து சுகம் வருதுன்னு நினைச்சுக்கிறான். ஆக்சுவலா சுகம் தனக்குள்ளேருந்து வருது இல்லையா? அப்போ ஒரு பொருள் வேணுமா ஆசைப்படுறோம். ரொம்ப ஆசைப்பட்டு எல்லார்ட்டையும் சொல்லி, அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி எல்லாரும் சொல்லி வாங்கணும். வாங்கின உடனே ஒரு சந்தோஷம். கொஞ்ச நேரத்துக்கு எங்கேருந்து சந்தோஷம்னா அந்த ஆசை போச்சு. அதனாலதான் சந்தோஷம் வந்தது. அந்த ஆசை ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்ப சந்தோஷம் இல்லாம ஆச்சு. இந்த பொருள் வந்தப்போ ஆசை போச்சு. ஆசை போனப்போ சந்தோஷம். அப்போ பொருள் இல்லாமையே ஆசை போன சந்தோஷமா இருக்குமே. அந்த சாமான வாங்காமே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணினா, அப்ப எதுவுமே வேண்டாம் நிச்சயம் பண்ணி எது கிடைச்சாலும் சந்தோஷமா வாங்கிக்கலாம். எதுவுமே எனக்கு வேண்டாம், அப்புறம் என்ன கிடைச்சாலும் சந்தோஷம். வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். கிடைக்கலையா வேண்டாம். எது எது நமக்கு கிடைக்கலையோ அது அது நமக்கு வேண்டாம் நிச்சயம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சந்தோஷம்ங்கிறது இந்த சாமானத்துல எல்லாம் இல்லை இல்லையா? சந்தோஷம்ங்கிறது அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கிறதுல எல்லாம் இருக்கானா? இந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சிருப்பாரு பொம்மையில இல்லையா? அதுக்கு சந்தோஷம் இருக்கும் நினைச்சு பாருங்க. சந்தோஷம் ட்ரெஸ்ல இருக்கானா? அந்த ட்ரெஸ் மாட்டி வச்சிருக்கிற அந்த பொம்மைக்கு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? இல்ல அந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர், அந்த கடைக்காரனுக்கு இவ்வளவு துணி வச்சுட்டு இருக்கானே, அவன் எதுக்கு விற்கணும்? அதுலதான் மேக்சிமம் சந்தோஷம். சந்தோஷம் வரல. ஸ்வீட் சாப்பிடுறது சந்தோஷம் வருமானா? அந்த குழியல் பாயசத்துக்குள்ள கிடக்க
அதுக்கு ரொம்ப டேஸ்ட் தெரியும். இல்ல நாக்குக்கு தான் டேஸ்ட் தெரியுது, அதுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நாக்க கட் பண்ணி அதுக்குள்ள போட்டுதானா டேஸ்டியா இருக்குமா? அப்ப டேஸ்ட் எங்கேருந்து வருது? என்ன கைலாஸ், அப்ப டேஸ்ட் எங்கேருந்து வருது? உள்ளேந்துனாலும் டெட் பாடிக்கு நாக்குல கொஞ்சம் ஸ்வீட் போட்டா டேஸ்ட் தெரியுமா? எல்லாம் இருக்கு, அந்த நாக்கு இருக்கு, பாடியில எல்லாம் பார்த்தா டேஸ்ட் பட்ஸ் அது இது எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த டேஸ்ட் மட்டும் தெரியல. அப்ப அந்த டேஸ்ட் எங்கேருந்து வந்தது? ஏதோ ஒரு மிஸ்ஸிங். அது இருந்ததானா டேஸ்ட் தெரியும், அது இல்லையானா டேஸ்ட் தெரியாது. அந்த அந்தர்யாமி, அந்தர்யாமி உள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கிறது, அந்த ருச்சி, அந்த டேஸ்ட், அந்த மாதுரியம் தெரியுது. யத் சௌக்கியாம் புத்தி லேசலேசத இமே சக்ராதயோ நிர்வృతాః நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர் நிர்வృతः யஸ்மின் நித்ய சுகம் புதௌ கலிததீஹி பிரம்மைவ ந பிரம்மவித் யஹ் கஸ்சித் ச சுரேந்திர வந்தித பதோ நூனம் மனிஷா மம. அந்த சௌக்கிய சமுத்திரத்தில் ஒரு லேசம் கிடைச்சதானா இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷம் ஆயிடுறது. சித்தே நிதராம் பிரசாந்த கலனே, சித்தத்துல சாந்தமா அதை அடைஞ்சுதானா முனிர் நிர்வൃതः, முனிக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லையா? அந்த ஆனந்தம் ஆத்மாவில் இருக்கிறதோட லவம் வெளியில அங்கங்க பார்த்தா சந்தோஷம் இங்க கிடைக்கும். பாப்பா 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 தத்யுக்தம் அகிலம் வஸ்து வியவஹாரஸ்ததன்விதா தஸ்மாத். இதெல்லாம் இந்த ஸ்லோகம் எல்லாம் தமிழ் படிக்கவே இல்லை. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம க்ஷீரே சர்ப்பிரிவாகிலே, அந்த ஸ்லோகங்களை சொல்லுவோம். அன்னது தான் பிரம்மமாகுமே பின்னும் எது குறுக்கு மேல் கீழாம் எங்கும் நிறைவாகும் எது சச்சித்தின் பிரண்டில்லது எதனந்தம் நித்தமாயொன்றாய் நிகழ்வதெதுவாகும் வஸ்து பிரம்மம் மதித்திடு நீ நித்தமாம் ஏதழிவில்லாதெதையன்றென்றே வேத முடிவு விளக்கிடும் யாதொன்று அகண்ட இன்பாகி அமரும் அதுதானே திகழும் பிரம்மம் தெளிக புகழ். சுகத்தை அடுத்தே சுரராய் திகழும் பிரம்மாயேனோர் பிறங்குவர் இன்புற்று தராதரமாக தரிப்பாய் பரமாம். அடுத்து சொல்லுங்க. அதனிடத்துள்ளதகிலமும் செய்கை அதையடுத்துள்ளதேயாகும் அதனால் பரவிடுமெல்லாம் பரம்பொருள் பாலில் விரவிடுனை போலவே யக்து அருவம். இது குறுக்கு மேல் கீழாம் எங்கும் நிறைவாகும். இதுதான் திரியகூர்துவம். இது சச்சித்து இன்பு இரண்டு இல்லது. இது அனந்தம் நித்தமாய் ஒன்றாய் நிகழ்வது எதுவாகும் அவ்வஸ்து பிரம்மம் மதித்திடுனி. இது அழிவில்லாதது எதை அன்றென்றே வேத முடிவு விளக்கிடும் யாதொன்று
அகண்ட இன்பாகி அமரும் அதுதானே திகழும் பிரம்மம் தெளிக. வேதாந்தே லட்சதே அத்வயம். வேத முடிவின வேதாந்தம். அகண்ட சுகமய ஆன்மாவில் அற்ப சுகத்தை அடுத்தே சுரராய் திகழும் பிரம்மாதி ஏனோர் பிறகுவர் இன்புற்று தராதரமாக தரிப்பாய் பரமாம். அதனிடத்து உள்ளது அகிலமும் செய்கை அதை அடுத்துள்ளதே ஆகும். அதனால் பரவிடும் எல்லாம் பரம்பொருள் பாலில் விரவிடு நெய் போலவே அத்து. பால்ல நெய் போல. க்ஷீரே சர்ப்பிஹீவ. நெய் பாலோட லாஸ்ட் ப்ராடக்ட். பால் வச்சு வச்சா கெட்டு போயிடும். பாலை கூட வச்சு தயிரா பண்ணினாலும் கொஞ்சம் வச்சு வச்சா கெட்டு போயிடும். அப்புறம் தயிரை கடைஞ்சி எடுத்து மோரா பண்ணினாலும் கெட்டு போயிடும். கடைஞ்ச வெண்ணெய் எடுத்து வச்சாலும் கெட்டு போயிடும். அந்த வெண்ணெயை நல்லா காய்ச்சி அந்த நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் எடுத்து வச்சா நெய் கெட்டே போகாது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம க்ஷீரே சர்ப்பிஹி வாக்கிலே. சர்வவியாபியா இருக்கிற இந்த பிரம்ம இருக்கு, க்ஷீரே சர்ப்பிரிவ பாலில நெய் போல இருக்கு. தத்யுக்தம் அகிலம் வஸ்து அகிலம் வஸ்து ஜாதம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் தேன பிரம்மண யுக்தம் அன்விதம். லௌகிகோ வைதிகஸ்ச பாஹ்யः ஆப்யந்தரஸ்ச சர்வோபி விவகாரः தத் அன்விதः ஸ்வஸ்ய சத்தாயாம் பிரம்மணः அபேக்ஷிதத்வாத். தஸ்மாத் அகிலே க்ஷீரே யதா சர்ப்பிஹி சர்வதோகதம் தத்வத் பிரம்ம சர்வவஸ்துகதம். ஆக்சுவலா பாலில் நெய் போலங்கிறது ஒரு பெரிய திருஷ்டாந்தம். எனக்கா அல்டிமேட்டா ஒரு கெட்டு போகாத ஒரு சாமான இந்த நெய் வருதே, இந்த நெய் பாலுக்குள்ள இருக்கு. ஆனா நமக்கு தெரியல இல்லையா? அது மாதிரி தத்யுக்தம் அகிலம் வஸ்து, எல்லா வஸ்துக்களுக்குள்ளையும் அது கூடமா இருக்கு. எப்படி பாலில திலேஷு தைலம் ததினீவ சர்ப்பி. அந்த அப்புறம் தேவாரம் உண்டே, பாலில் நெய் போல. இதே உபனிஷத் திருஷ்டாந்தத்தை சொல்லியே ஒரு தேவாரம் உண்டு, ரொம்ப அழகான தேவாரம். எண்ணெயில் எள்ளு போல இப்படின்னு ஒரு தேவாரம் வரும், ரொம்ப அழகான தேவாரம் அது. அதை கடைஞ்ச எடுக்கணும், அந்த கடையிறது உருக வாங்கி கடைய முன்னிக்குமே முடியுமே, அது உருக வாங்கி கடைய முன்னிக்குமே அப்படின்னு வருவார். அந்த தேவாரம் முடியறதே அப்படிதான். அதை போட்டு உருக வாங்கி கடைய உறவுகோல் நட்டு, அதான் அந்த நாளத்தை வீடு. ரொம்ப அழகான வார்த்தை. அந்த ஈஸ்வரன் கிட்ட உறவுகோல் நட்டு உருக வாங்கி கடைய முன்னிக்குமே அப்படின்னு. அந்த உறவுகோல் நாட்டுறது ரொம்ப அழகான வார்த்தை. அவங்ககிட்ட உறவுகோல் நட்டு உருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு. மறுவர கிடையாது பகவான் அஷ்டோத்தரம் அஷ்டகத்துல மனமெனம் கல்லில் மறுவர கடைய அருள் ஒளி மேவும். அருள் ஒளி மேவும் இல்லையா? இதுல எல்லாத்துக்குள்ளேயும் அது கூடமா இருக்கு, எதையுமே கடைஞ்சா வரும். அதனால்தான் பாகவதத்துல அந்த ரொம்ப துஷ்டனா இருக்கிற வேணனை கடைஞ்சு புருதுவை எடுக்கிறா உள்ளேந்து. ஏன்னா அந்த நெகட்டிவ்க்குள்ளேயும் கடைஞ்சாச்சுனாக்கா திவ்யத்துவம் வந்துடும். தத்யுக்தம் அகிலம் வஸ்து வியவஹாரஸ்ததன்விதம். லௌகிகமோ வைதிகமோ ஆன விவகாரங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாலே இருக்கு. எனக்கா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு இல்லாம ஒரு காரியமே நடக்காது இல்லையா? என்ன நல்லது பண்ணணுமோ கெட்டது பண்ணணுமோ பாம்பு பண்ணணுமோ இல்லை நல்ல பாயசம் பண்ணணுமோ பூஜை பண்ணணுமோ எல்லாத்துக்கும் இந்த பிரம்ம தான் காரணம். இல்லாம அந்த இருப்பு தன் இருப்பு நிலையா இருக்கிற
தத்யுக்தம் அகிலம் வஸ்து. எது பண்றதையும் விவகாரம் பண்றதையும் பின்னால அந்த இருப்பு வஸ்துவா பிரம்ம இருந்தொளிர் உனை விடுத்தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்தடுத்திடலே காண். அந்த இருந்து ஜொலிச்சுன்னு இருக்கிற வஸ்து எல்லாத்துலயும் அன்விதம். அன்விதம் மீன்ஸ் இட் ஃபாலோஸ், இட் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட், இட் இஸ் இன்டர்வோவன் within everything. It is there whether you are doing punyam or papam, it is there. அந்த விளக்கு ஜொலிச்சிருக்கு. விளக்குக்கு முன்னால் ஒருத்தன் பாகவதம் படிக்கலாம். ராமகிருஷ்ணனோட எக்ஸாம்பிள். ஒருத்தன் பாகவதம் படிக்கலாம், ஒருத்தன் திருட்டு பிரமாணம் எழுதலாம், ஒருத்தன் திருட போல என்ன வேணா பண்ணலாம். விளக்கு ஒன்னும் புண்ணியத்தை எடுத்துக்காது, பாபத்தை எடுத்துக்காது, ஜொலிச்சுன்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி எல்லா விவகாரத்துக்கும் எல்லாத்துக்கும் பின்னால தத்யுக்தம் அகிலம் வஸ்து. எல்லா வஸ்துக்குள்ளே அது இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அறிவிலையும் அது இருக்கு. அறிவுக்கு பின்னால அது சாட்சி மட்டுமா இருப்பு மட்டுமா ஜொலிச்சுன்னு இருக்கு. விவகாரங்கள் எல்லாம் பால்யாதிஸ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம். அது அன்விதம். அனுவர்த்தமானமஹமித்யந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி வஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அன்விதம் அனுவர்த்தமானம். அதுதான் ஓரோனுக்கு பின்னாலையும் அந்த இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். யாருக்கு? அதனால்தான் ரமண பகவான் என்ன சொன்னால யாருக்கு தெரிஞ்சது? யாரு பார்த்தா? யாருக்கு எனக்கு புரிஞ்சதுன்னா யாருக்கு புரிஞ்சது? எனக்கு சந்தேகமா இருக்கு, யாருக்கு சந்தேகம் வருது? எனக்கு மனசே நிற்க மாட்டேங்கிறது, யாரோட மனசு? எனக்கு பகவானை அடையணும், நீ யாரு? அடையணும் சொல்ற, நீ யாரு? என்னோட வாழ்க்கைன்னு அந்த உன்னோட வாழ்க்கையை சொல்ற இந்த அகம் என்ன? சாப்பிடுறவன் யாரு? சரியா பார்த்தா இந்த ஒரு கேள்வியை வச்சுன்னு உட்காந்துட்டா போறேன். சாப்பிடுறவன் யாரு? தூங்குறவன் யாரு? முழிச்சுட்டு இருக்கிறவன் யாரு? போகம் பண்றவன் யாரு? இல்லினும் செல்லினும் புல்லினும் போஜன நீர் கொள்ளினும் எல்லாத்துக்கும் பின்னாலையும் உள்ள ஒரு வஸ்து இருக்கு. எல்லாத்தையும் அது இல்லாட்டா ஒரு அனுபவமும் நடக்காது. எத்தனை பெரிய பாகவதரா இருந்தாலும் செத்து போன அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பாட்டு பாட முடியுமா? சொல்லுங்க. பெரிய யோகி செத்து போனதுக்கு அப்புறம் அடிச்சு மூக்கில் ஏத்தினா காத்து வருமா? எத்தனை காத்து ஏத்தின்னு இருந்தார், கரு 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 கருன்னு உள்ள ஏத்தி ஏத்தி விட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஏத்தினாலும் சும்மா உள்ளே போகாது காத்து இல்லையா? ஆனா அந்த வஸ்து இருக்கிறத அந்த வாயு பகவான் உள்ள போறாரு, வெளியில வராரு இல்லையா? அப்போ நம்ம காத்தால தட்சிணாமூர்த்தி சந்நிதி போய் எல்லாரும் வந்துட்டு இருந்த மாதிரி இதுகளுக்கும் தெரியறது உள்ள அந்த அந்தர்யாமி இருக்காருன்னா எல்லாம் ஆரம்பிச்சு விடுறது ஆராதனை இல்லையா? வாயு உள்ள போறது, வெளியில வர்றது எல்லாம் பண்றது. காதால ஆகாசம் உள்ள போறது, மூக்கால பிருத்திவி உள்ள போறது, கண்ணால அக்னி உள்ள போறது, நாக்கால வாயு உள்ள போறது, ஜலம் உள்ள போறது. பஞ்சபூதங்களும் உள்ள போய் அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஈஸ்வரனை ஆராதனை பண்றது. அதான் அவருக்கு பஞ்சமுகம். அவரோட பஞ்ச சத்யோஜாதாதி முகங்கள் இதுதான். இந்த 5 இந்திரியங்களாலையும் உள்ள போய் ஆத்மாவை ஆராதனை பண்றது. அப்போ அது இருக்கிறது எல்லாம் நடக்கிறது, அது இல்லையானா ஒன்னும் நடக்காது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ அது இருக்கிறத இப்ப இருந்து கேட்டு இருக்கு இல்லையா? கேட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அது இருந்தா தான் தூங்க முடியும். எல்லாட்டா தூங்க முடியுமா? ரொம்ப நாளா தூங்கவே இல்லை எங்க அப்பா. இப்போவாவது டெட் பாடி போட்டு ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து அவர் ரொம்ப முடியல. இப்போ அவர் ஏறி ஸ்மசானத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் தூக்கம் பண்ணி விட்டு ஸ்மசானத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சின்ன தூங்குமா? நினைச்சு பாருங்க. So sleep is not possible, food is not possible, seeing is not possible, listening is not possible. Everything is possible when that principle is there within you. Yeah? And the principle, what is it? அந்த தத்துவம் என்ன?
that enlivening principle which lives as I, as existence, Satchidanandam. இல்லையா? அந்த வஸ்து இருக்கே, அதை யுக்தம் அகிலம் வஸ்து, எல்லாத்துக்கு பின்னாலையும் அது இருந்துட்டே இருக்கு. கிருதமிவ பயசி நிகூடம் பூதே பூதேச்ச வசதி விஜானம். கிருதமிவ பயசி நிகூடம் பூதே பூதேச்ச வசதி விஜானம். அந்த ஆத்ம ஞானம் இருக்கே, எல்லாருக்குள்ளேயும் பாலில நெய் போல இருக்கு. ஏதோ ஒரு அறிவா வர்றதே, எல்லாமே ஆத்ம ஞானம் கரப்ட் ஆகிறதான் வேற ஞானமா எல்லாம் தோன்றது. இப்ப இந்த சத்சங்கத்துல கேட்டா உங்க மனசுல எல்லாம் ஏதோ அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தோணும். அது இந்த பால்ல மோர் விடுற மாதிரி, ஒரு டிராப் மோர் விட்டா அப்புறம் காஃபி பண்ண முடியாது, உர கூடி போயிடும், தயிரா போயிடும் இல்லையா? ஆனா தயிரும் கெட்டு போயிடும். அதனால்தான் சத் சங்கத்துல கேட்டுட்டு போனாலும் கொஞ்ச நேரம் ஆனா கதம் கதம் சர்வம் உபேக்ஷணீயம் ஆயாதம் அயாதம் அபேக்ஷணீயம் போயிடும். கேட்டதெல்லாம் போயிடும் இல்லையா? சத் சங்கத்துல கேட்டது ஏன் போயிடுறது? தயிர் கேடு வந்துடும். அப்புறம் நீங்க தயிர் கொஞ்சம் கடைஞ்சு வெண்ணையாக்கி தெரிஞ்சது புரிஞ்சுது, ஆத்திரப்பை எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம், கிளியரா கிளாரிஃபைடு பட்டர். அப்புறம் நம்மளோட பட்டரா எல்லாம் உட்காந்துட்டாலும், கோவில்ல பூஜை பண்ற பட்டரா இருந்தாலும் கெட்டு போயிடலாம் இல்லையா? அந்த பட்டர் எல்லாம் நல்லா ஞான அக்னியில போட்டு எரிக்கணும். அப்படின்னா நிதித்தியாசனம் நல்லா கடைஞ்சு 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 அந்த ஞான அக்னியில போட்டு அதை நெய்யா மாத்தினா அப்படின்னா அனுபவத்தோட ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்தானா அப்புறம் அது கட்டு போவே போகாது. அனுபவத்தோட ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்தானா கட்டே போகாது. அது வரைக்கும் கேட்டு பிரிஞ்சுதானா அப்புறம் என்ன, திருப்பி காப்பியும் குடிக்க முடியாது, வெண்ணையா சாப்பிட்டு தானே தயிரா சாப்பிட்டு தானே டைஜஸ்ட் ஆகாது. அதனால்தான் சில சமயத்துல அப்படின்னு தூக்கம் வருது. அது நெய்யா பண்ணிக்கணும், கிருதம். அப்படி அந்த உள்ள நெய் உள்ள இருக்கிற மாதிரி உள்ள அனுபவம் கூடமா இருக்கு. அனன்னு அஸ்தூலம் அஹ்ரஸ்வம் அதீர்க்கம் அஜம் அவ்யயம், இதெல்லாம் உங்களை சொல்ல வைக்க மாட்டேன். அரூப குணவர்ணாக்கியம் தத் பிரம்மேத்யவதாரயேத். தமிழ் பாட்டு. அனு, அணு அல்லாதது. அணோரணீயான் மகதோ மஹீயான். அணுவை விட அணு, ஆட்டத்துக்குள்ள போனா அதுக்குள்ள இருக்கு. சட்டிலஸ்ட் மகதோ மஹீயான். கேலக்சியில எங்க போனாலும் பிரம்மாண்டம் பூரா தேடி பார்த்தாலும் இருக்கு. அணு அஸ்தூலம், அது அணுவான அணு இல்லை, ஸ்தூலமான ஸ்தூலம் இல்லை, ஹ்ரஸ்வம் சின்னதான இல்லை, தீர்க்கம் பெருசா இல்லை. அஜம் பிறவி இல்லாதது, அவ்வியம் தீர்ந்து போகவே போகாது, வியமே கிடையாது அதுக்கு. அரூபம், அதுக்கு என்ன ரூபம்? ரூபம் கிடையாது. அரூப குணவர்ணாக்கியம், குணமோ வர்ணமோ ஒன்னும் பேரோ ஒன்னும் கிடையாது. தத் பிரம்மேதி அவதாரயேத். அடுத்த ஸ்லோகம். யத் பாசா பாஸ்யதேர்காதி பாஸ்யஸ்து ந பாஸ்யதே ஏன சர்வமிதம் பாதி தத் பிரம்மேத்யவதாரயேத். தத்ர
தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அவனோட பிரகாசத்தினால எல்லாம் பிரகாசிக்கிறது. தமிழ் பாட்டு. இந்த உலகெல்லாம் இலகும் மதுதானே அந்த பிரம்மம் மதித்திடுக. யத் பாசா எவனோட வெளிச்சத்தினால, பாஹா அப்படின்னா பிரகாசம், பாஸ்யத்தை அர்க்காது சூரியன் எல்லாம் பிரகாசிக்கிறதோ. கண்ண முடினா சூரியன் இருந்தா தெரியுமா? சூரியன் இவ்வளவு ஜொலிக்கிறது, ஆனா கண்ணு மூடினா தெரியாது. ஆனா உள்ள இருக்கிற சூரியன் கண்ண மூடினாலும் தெரியும். தான் இருக்கேங்கிற உணர்வுனால பிரபஞ்சம் பூரா தெரியறது. இல்லாட்டா இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இருந்துட்டும் நான் இருக்கேங்கிற உணர்வு இல்லைன்னா தெரியாது. இது பூரா பிரகாசப்படுத்துற ஜோதி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஜோதிஷாம் அப்படி தத் ஜோதி சமசப் பரமுச்சதே ஞானம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம். எல்லா ஜோதிகளுக்கும் ஜோதியா இருக்கிற வஸ்து பாஸ்யேரியஸ்து ந பாஸ்யதே. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் அதை பிரகாசப்படுத்தாது. அதோட பிரகாசத்தினாலதான் இதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால்தான் கோட்டி சூரிய பிரகாசம். கோட்டி சூரியன் என்னது? கோட்டி சூரியன் என்னது? எப்படி சொல்லுவேன்? கோட்டி சூரியன் எப்படி சொல்லுவேன்? அன்னைக்கு சொன்னேன் நான், காம கோட்டிங்கிற மாதிரி. கோட்டின்னா தலப்புல இருக்கிறது, எண்ட். குரோர்னு அர்த்தம் இல்லை. கோட்டின்னா தட்ஸ் எண்ட், லைட்டோட எண்ட். இதுக்கு மேல லைட்டு கிடையாது. அதோட ஜோதினாதான் மீதியெல்லாம் ஜோதி தெரியறது. தவிர கோடி சூரியன் ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியல. கோட்டி சூரிய பிரகாசம்னா பிரகாசத்தோட பூர்ணத்துவம்னு அர்த்தம். ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸ்வயம் பிரகாச வஸ்து. அப்போ அது யத் பாசா பாஸ்யதே அர்க்காதி பாஸ்யைஹி யத்து ந பாஸ்யதே ஏன சர்வமிதம் பாதி. எது பிரகாசிக்கிறதுனால இதெல்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த ஆத்ம பிரகாசம் இருக்கே, அதுதான் பிரம்மேதி அவதாரை. எல்லாத்தையும் ஆத்மாதான் பிரகாசப்படுத்துறது இல்லையா? கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அஹனிமே தேவம் ரவிதீபதர்ஷன விதௌ கிம் ஜோதிராக்யாஹி சக்ஷுஸ்தஸ்ய நிமீலனாதி சமயே கிம் தீதியோ தர்ஷனே தத்தோ பவான் பரமகம் ஜோதிஸ்ததஸ்மி பிரபோ. கிம் ஜோதி, உனக்கு எது ஜோதி? எந்த வெளிச்சத்தினால பிரபஞ்சத்தை பார்க்கிற? பானுவான் சூர்யா, அஹனி பகல்ல, அஹனிமே பானுமான். அப்புறம் ராத்திரம் பிரதீபாதிகம் விளக்கு, சியாதேவம் இருக்கட்டும். ரவிதீப தர்ஷன விதோ கிம் ஜோதி ஆக்கியாஹி தே. கொஸ்டின் கேட்கறது அப்படிதான். தே கிம் ஜோதிஹி, உனக்கு எது ஜோதி? சக்ஷுஹு தஸ்ய நிமீலனாதி சமயே கிம். கண்ணை மூடிண்டு நீ பாக்குறைய இல்லையா? கண்ணு தெரியாதவாளும் பாப்பா. கண்ணு தெரியாதவாளும் நீங்க பின்னால போய் இப்படி தட்டினா திரும்பி பார்ப்பான். எதுக்கு பாக்குறான்? அந்த சென்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உள்ள எல்லாம் தெரியும். எண்ணங்கள்லாம் தெரியறதே, தாட்ஸ் எல்லாம் தெரியறதே இல்லையா? சொப்பனம் எப்படி பார்க்கிறோம்? தாட் ஃபார்ம்ஸ் இல்லையா? அதெல்லாம் தெரியறதே. அப்போ ஆந்தர பிரத்யக்ஷம். அப்ப அந்த கண்ணு மூடின்னு எப்படி தெரியறது? தீஹி, புத்தினால தெரியறது. தியோ தரிசனைக்கும், அந்த புத்திக்கு யாரு சாட்சி? அந்த புத்தியை யாரு பார்க்கிற? தத்ர அகம், நான் தான் எல்லாத்துக்கும் சாட்சி. பவான் பரமகம் ஜோதி, நீதான் தட் சுப்ரீம் லைட், சுப்ரீம் இஃபல்ஜன்ஸ். ததஸ்மி பிரபு. அந்த கருணையோட குரு உபதேசம் பண்ணப்போ சிஷ்யன் அதுவே நான் அப்படின்னு. ததஸ்மி பிரபு.
ஸ்வயமந்தர்பஹிர்வ்யாப்ய பாசயன் அகிலம் ஜகத் பிரம்ம பிரகாசதே வன்னிஹ பிரதப்தாய ச பிண்டவத். ஸ்லோகம். உலகமெல்லாம் வியாபித்து ஒளிந்திடும் பிரம்மோவாய் ஒளிரும் நெருப்பினிற் காய்ந்தங்கி நீரொளிரும் வந்த இரும்புருண்டையை போலவே தான் இருக்கும். இரும்பு உருண்டை, இரும்பு உருண்டையை நெருப்புல போட்டா அதுவும் நெருப்பு மாதிரி ஜொலிக்கும். அதுபோல ஜகத்து பூரா ஆத்ம சாநித்தியத்தினால, சைத்தன்ய சாநித்தியத்தினால ஜொலிக்கிறது. அதுக்கு சுயமேவ ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சம் பூராவும் இந்த சைதன்ய சாநித்தியத்தினால ஸ்வயம் அந்தர் பகிர்வியாபிய பாசையன் அகிலம் ஜெகத், உள்ளையும் வெளியிலெல்லாம் வியாபிச்சு அந்த பிரம்மம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கு. பிரதப்தாயச பிண்டவத்து பிரம்ம பிரகாசத்தே வன்னி பிரதப்தாயச பிண்டவத்து. அக்னியோட நல்ல இரும்பு பிரகாசிக்கிற போல பிரபஞ்சம் பூரா ஆத்ம சாநித்திய சைத்தன்யத்தினால பிரகாசிக்கிறது. இப்பவே சொல்லி பூர்த்தி பண்ணி விடுமா? கொஞ்சம் ஸ்லோகம் தானே இருக்கு. ஆயசன இரும்பு, இரும்பு உருண்டு, அயஸ்காந்தா அயஸ் பிரதப்தாயச பிண்டவது. அதுல பிரதப்தம் ஆயச பிண்டம் யதா ஔஷ்ணிய பிரகாசௌ பிரசாரயதி தத்வத் பிரம்மணா அந்தர்பஹி பரிவியாபியமானம் சூர்யாதிகமகிலம் ஜகத் பிரகாசத்தே ந ஸ்வசக்தியைவ. ஸ்வயமந்தர் பகிர்வியாபிய பாசயன் அகிலம் ஜகத் பிரம்ம பிரகாசத்தே வன்னி பிரதப்தாயச பிண்டவத். அந்த அயஸ்காந்தம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அயா இரும்பு, அது இல்ல அக்னியில கொஞ்ச நேரம் போட்டு வச்சா அதுவும் அக்னி மாதிரியே ஜொலிக்கும். அக்னி அந்த ஃபார்ம்லயே இருக்கும், எந்தெந்த ஃபார்ம்ல இருக்கோ அந்தந்த ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா. அது ஒரு திருஷ்டாந்தம். அது மாதிரி பிரபஞ்சத்துல நாம ரூபங்கள் பல விதத்துல இருந்தாலும் பிரம்ம பிரகாசத்தை, பிரம்மதான் பிரம்ம தத்வனம் பிரம்மச விரக்ஷாசீத். எங்க இருக்கு? அசதாசீன் நோ சதாசீத் ததானீம் கிமாவரி அசதே சுத்தத்துல பிரபஞ்சத்துல வனம் விருட்சம் எல்லாம் நம்ம சொல்றோமே. வனம் என்ன, விருட்சம் என்ன? கிம் தத் வனம் அப்படின்னு கேட்டுதானா பிரம்ம தத் வனம் பிரம்மச விரக்ஷ ஆசீத் அப்படின்னு வேதம் சொல்றது. பிரம்மம் தான், அதான். அதனால்தான் உபனிஷத் தத் வனமித்யுபாசீத அப்படின்னு. தத் வனம் அந்த எப்படி வேதம் காட்டி கொடுத்ததோ அது போல இது பிரம்ம பிரம்மன்னு உபாசித்த. இதை நம்ம விபரீதமா உபாசிக்கிறோம். எப்படி உபாசிக்கிறோம்? இது தேக்கு மரம், தேக்கு மரத்தை எடுத்து கட்டு பண்ணி இப்படி 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 பண்ண ஸ்டூலு. அப்புறம் யானை, மரத்தை மறைத்தது மாமதை யானை, மரத்தில் மறைந்தது மாமதை யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அந்த பரமார்த்தத்தை மறைச்சிடும். பல பல பேரை கொடுத்துட்டோம் இல்லையா. ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம பேரு கொடுக்கறது தானே. கொஞ்சம் சிம்பிளா நினைச்சு பாருங்க. சாஸ்திரம் எல்லாம் விட்டுட்டு இது அது அங்க இருக்கிறது. இப்ப ரொம்ப நாளா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன மரம்? சப்தசாலம். சப்தசாலம் பாலை, பாலைமரம். ஏழிலம் பாலை மலையாளத்துல 7 இலைகள் உள்ள பாலை மரம். அந்த பாலை மரமா? அது பாலை மரத்துக்கு தெரியுமோ? அது பாலை மரம் கூப்பிட்டா தெரியுமோ? அது ஒன்றும் பேரு வச்சுக்கல, நம்ம தான் பேரு வைக்கிறோம் இல்லையா. தேக்குன்னு தேக்கு மரத்துக்கு தெரியுமோ? நம்ம தேக்குங்கிறோம், இங்கிலீஷ்ல டீக் வுட் அப்படிங்கிறா, ஏதோ பேரு சொல்றா இல்லையா. அந்த பேருக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அந்த பேரு நம்ம தான் கொடுக்கிறோமே தவிர அந்த மரத்துக்கு பேரு கிடையாது. மரத்தை பொறுத்தவரை மரம் என்னது? மரத்தை பொறுத்தவரை மரம் என்ன? கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கறோம்.
ஒரு நாயை பொறுத்தவரை அந்த நாய் என்ன, நாய்க்கு நம்ம டைகர் டைகர்னு கூப்பிட்டுட்டு அதுன்னு சோனியா டைகர் அப்படின்னு கூப்பிடுறது. அதுக்கு நாய்க்கு அது டைகர்ல கொஞ்ச நாள் பழகி அது பழகிக்கிறதே தவிர அதுக்கு ஒன்றும் பேர் கிடையாது இல்லையா. அதுக்கு என்ன, அதை பொறுத்தவரை அது என்ன, யா திரியங் நரதேவதாபிர் அகமித்யந்த ஸ்புடா கிருஹ்யதே, அவ்வளவுதான் அவளுக்கு பேரு. அவளுக்கு ஒரு பேரு தான், இருக்கேங்கிற ஒரு பேரு தான் இல்லையா. நான் இருக்கேங்கிற ஒரு அனுபவம் தான் அவளுக்கு இருக்கே தவிர அதுக்கு பேரு ஊரெல்லாம் கிடையாது. அந்த இருக்கேங்கிறதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுது. அந்த இருக்கின்றேங்கிற அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, இருப்புணர்வு இருக்கே, அந்த இருப்புணர்வுக்கு நாமம் ரூபம் ஒன்றும் தெரியாது. நாம ரூபத்துக்கு இருப்புணர்வு கிடையாது, இருப்புணர்வுக்கு நாம ரூபம் கிடையாது. அந்த இருப்புணர்வு எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கே, அந்த இருப்புணர்வு பிரம்ம இது அவதாரேத் இல்லையா. அப்போ அது அந்த இருப்புணர்வு இருக்கே, அது எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மன். ஒன்ஸ் யூ டிசைட், யூ ஸ்டார்ட் காலிங் திங்ஸ் அஸ் பிரம்மன். பகவான் ரமண பகவான் அந்த ஹம்ஃப்ரீஸுக்கு கொடுத்த உபதேசமே இதுதான். ஸ்டாப் காலிங் திங்ஸ் அஸ் திங்ஸ், ஸ்டார்ட் காலிங் தம் அஸ் பிரம்மன். அதை இப்போ அப்படி அப்படி கூப்பிட்டா அது அப்படி ஆயிடுமான்னாக்கா, அப்படிதான் இருக்குப்பா, நீ அப்படி எல்லாம கூப்பிட்டு வேற ஏதோ பாவனை பண்ணிட்டு இருக்க. அந்த பாவனையை நீக்கிறதுக்கு தான் இப்ப சொல்றோமே தவிர நீ அதை ஆக்கவெல்லாம் வேண்டாம். அது பிரம்மமா தான் இருக்கு, அது பரமேஸ்வர ஸ்வரூபமா தான் இருக்கு. நீ அதை காய் கல்லு மண்ணு ஆணு பொண்ணுன்னு சொல்ற. துவம் ஸ்திரீ துவம் புமானசி துவம் குமார உதவா குமாரி துவம் ஜீர்ணோ தண்டேன வஞ்சசி துவம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா. ஏதாவது ஒரு பொருளை பத்தி நமக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியும். எல்லாம் அந்த ஏதோ ஒரு தெரியாத அந்த unknowable has become all this known. Unknowable, it is neither known nor unknown. Unknown is potentially known. Future you will know it, but this is, it can never can it become known. It is the supreme glorious boundless unknowable, and it has become the entire known இல்லையா. அந்த அன்னோவபிளுக்கு நீங்க காட்னு சொல்லுங்க, பிரம்மன் சொல்லுங்க, அப்சல்யூட் சொல்லுங்க, ஆத்மான்னு சொல்லுங்க, அந்த பரமேஸ்வரன் தான் எல்லா வஸ்துவாவும் இருக்கான், எல்லாம் எல்லாமாவும் இருக்கான். கல்லாவும் மண்ணாவும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து அல்ல இல்லை அது என்னது அதுதானே அதுதானே வேற விண்ணாகி மண்ணாகி ஒளியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்பவரை கூத்தாட்டுவானாகி நின்றனையே என் சொல்லி வாழ்த்துவனே. எப்படி நான் ஸ்துதி பண்றது? விண்ணு மண்ணு ஒளி வழி நான் என்னோடதுன்னெல்லாம் கூத்தாட வைக்கிறையே, அதுவும் நீதான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் எல்லாமாவும் அந்த ஒரே ஒரு பகவான், ஒரு பூர்ண வஸ்து பல பல உருவத்துல பல பல ரூபத்துல இருக்கு. நம்ம ஏமாந்து போறது எப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு பேரு ஊர் எல்லாம் கொடுத்து ஏமாந்து போயிடுறோம். அதுல இருந்து எல்லா துவைதங்களும் ராகத்வேஷங்களும் எல்லாம் வருது. ஸ்பர்தா அசூயா திரஸ்காரா சாஹங்காரா வியந்தி. பாகவதம் சொல்றது, எப்ப நீ எல்லாம் அதுதான் பிரம்மன் ஒத்துண்டுட்டையோ ஸ்பர்த போயிடும். யார்கிட்ட போய் காம்பீட் பண்றது? நானும் இன்னொருத்தனே இல்லையே, அசூய போயிடும், அவகணன திரஸ்காரம், இவன் அவன் அவன் அப்படின்னு திரஸ்காரம் போயிடும், இன்க்ளூடிங் த ஈகோ. அகங்காராவியந்தி சாஹங்காராவியந்தி. அப்படி சர்வம் கலு இதம் பிரம்ம. அப்படி பிரம்ம பிரகாசத்தே, பிரம்மதான் பிரபஞ்சத்துல எல்லாம் தெரியுது. ஜகத் விலக்ஷணம் பிரம்ம பிரம்மணோன்யன்ன கிஞ்சன பிரம்மான்யத் பாதி சேன் மித்யா யதா மருமரீச்சிகா. பிரம்மத்தருவை பெரிதாய் பிரம்மத்துக்கு அந்நியம் ஏதும் அவில்லா அது மித்தை
காணல் நீரொத்ததனை ஜகத் விலக்ஷணம் பிரம்மா. இந்த ஜகத்தின்னு நம்ம சொல்றோமே அதுலேருந்து விலக்ஷணம் பிரம்மா. ஜகத்துங்கிறது மித்யா. காணல் நீர் போல, காணல்ல நீர் தெரியற போல பிரம்மத்தை நீ ஜகத்துன்னு பார்க்கறே. தட் நாலேஜ் இஸ் மித்யா. தட் இஸ் மித்யா. தட் இஸ் நாட் ட்ரூத். பிரம்மணோன்யன்ன கிஞ்சன. பிரம்மத்திலிருந்து அந்நியமா ஒரு பொருளும் இல்லை. எல்லாம் எல்லாமா உள்ளேயும் வெளியிலையும் வியாபிச்சு சித்தவருத்திகளாகவும் வெளியில பிரபஞ்சமாகவும் உள்ள நானாகவும் வெளியில அந்நிய வஸ்துக்களாகவும் எல்லாம் தெரியறது அந்த பிரம்ம. இவ அந்நியன்ன கிஞ்சன. அந்நியத்து தெரியறதுன்னா மித்யா. பிரம்மான்யத் பாதிச்சே மித்யா. அந்நியத் தெரியறதுன்னா அவனோட அந்த அறிவுல தான் தெரியறதே தவிர அந்த வஸ்து ஒன்றும் மாறலப்பா. எந்த வஸ்துவும் தன்னோட பரமேஸ்வர தன்மையை இழக்க முடியாது. பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துக்கு என்ன பேரு? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ விபாக யோகம் இல்லையா? க்ஷேத்திரம்ங்கிறது சரீரம், க்ஷேத்திரஜன் உள்ள இருக்கிற ஆத்மா, அந்த க்ஷேத்திரஜன் தான் ஈஸ்வரன். அது அந்த அத்தியாயம் தான் அத்வைதத்துக்கு ரொம்ப முக்கியம். க்ஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. பகவான் என்ன சொல்றாருன்னா கீதையில எல்லா சரீரத்துக்குள்ளேயும் க்ஷேத்திரஜனா இருக்கிறவன் நான் தான் அப்படிங்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்றோம்? நமக்கு வேணுமானா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் அவித்ய வைதிகம் லௌகிகம் எல்லாத்தையும் குப்பையில தூக்கி போட்டுடலாம். எப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அது அப்படி போட்டா அதுக்கு சந்நியாசம்னு பேரு. சந்நியாசம் தான் என்லைட்டன்மெண்ட். எனக்கு தைரியத்துக்கு பேரு தான் சந்நியாசம். சந்நியாசம்னா காஷாயமோ மொட்டை அடிச்சுக்கிறதோ இல்லை. சந்நியாசம்னா தைரியம்னு அர்த்தம். அந்த தைரியத்துக்கு பேரு சந்நியாசம். தைரியம் எங்க வந்தது? அந்த ஞானத்தை மட்டும் எடுத்துட்டு மீதி அது யாரு எந்த வசந்த நிலையில இருந்தாலும் தூக்கி டஸ்ட்பின்ல போடுறதுக்கு முடியுமானா தீரத்துவம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பொறுக்கி வச்சுட்டாக்கா நாளைக்கு இருக்கட்டும்னு வச்சுட்டாக்கா அது விவகாரம். அப்போ பிரம்மைவ சர்வம் சர்வம் கலு இதம் பிரம்ம. பிரம்மணோ அந்நியன் ந கிஞ்சன. அதுல இருந்து அந்நியமா ஒன்னும் கிடையாது. அது இது கொஞ்சம் இருக்கே அப்படின்னு பாக்கெட்ல இருந்து இது பாருங்கோ அப்படின்னு ஒன்னு எடுத்துன்னு வருவான். இது இருக்கோ பாருங்கோ அப்படின்னாக்கா மித்யா. எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இல்லைன்னா போயிடுமா? தெரியறதே. சரி நீ அங்க போய் பாரு, நீ அங்க போய் பாரு. லோகத்துல நிறைய மறுமரீச்சிக்கா வரும். ஹோல் லைஃப் இஸ் மறுமரீச்சிக்கா. மிராஷ் சொல்லுவா இங்கிலீஷ்ல. எழுதுறது என்ன ஸ்பெல்லிங்? MIG. ப்ரொனவுன்ஸ் பண்றத மிராஷ்னு ப்ரொனவுன்ஸ். அந்த மிராஷ் போய் பார்த்தா தண்ணி இல்லை, தூரக்கேந்து பார்த்தா தண்ணி இருக்கு, பக்கத்துல போனா தண்ணி இல்லை இல்லையா? அது போல லைஃப்ல எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நமக்கு. ஏதோ ஒன்று ஆனா ஆச்சுன்னு நினைச்சுப்போம். அப்புறம் அது ஆனதுக்கு அவ்வளவுதானா என்னவோ நினைச்சிருந்தேன். அப்புறம் விட்டுடும் வர. ஒருத்தன் பார்த்தா நதியில ஒருத்தர் நதிக்கரையில கத்துறான். ஆரோ ஒருத்தர் என்ன காப்பாத்துங்கோன்னு கத்துறான். போய் பார்த்தா ஒருத்தன் ஒரு பெரிய கம்பளி அது தண்ணியில போய் மொத்தம் இருக்கு, அதை பிடிச்சிருந்து என்ன காப்பாத்துங்கோன்னு கத்துறான். எல்லாரும் பார்க்க இவன் தான் நதியில குதிச்சான். ஏன்னா அந்த கம்பளி நதியில போயிட்டு இருந்தது, அதை எடுக்கிறதுக்கு குதிச்சான். அதை போய் பிடிச்சப்புறம் நதி வெள்ளத்துல போயிட்டு இருக்கான், கத்துன்னு கத்துறான். கரையில இருக்கிறவா சொன்னா நீ தானே குதிச்சு போய் பிடிச்ச, விட்டுட்டு வா. சொன்னா நான் அப்பவே விட்டுட்டேன், அது என்ன விட மாட்டேங்கிறது. அது ஒரு கரடியா இருந்துதான், அது கம்பளி நினைச்சுன்னு போய் பிடிச்சுட்டான். இதுல இருந்து ஒரு சொல்லுவா, விட்டாலும் விடலையா கம்பளி கட்டம் மலையாளத்துல. அது கம்பளி கட்டம்னு நினைச்சுன்னு போய் பிடிச்சுன்னு விட்டான். பார்த்தா அது கரடி. நான் விட்டுட்டேன், அது விட மாட்டேங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இது இருக்கு அது இருக்கு. ஈஸ்வரன்லேருந்து அந்நியமா இது கொஞ்சம் இருக்கு அது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு போனா எல்லா பொய்யுமா நம்மளை லாஸ்ட்ல பிடிச்சுண்டு விடவே விடாது. பொய் துன்புறுத்தும். Untruth, falsehood will torture you. Ignorance is the greatest disease. அது ரொம்ப படாத பாடுபடுத்தும். அஜ்ஞானம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது
வைதிகமா இருக்கிற அஜ்ஞானமா இருக்கட்டும், லௌகிகமா இருக்கிற அஜ்ஞானமா இருக்கட்டும், அஜ்ஞானம் இன் எனி ஃபார்ம் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கேன்சர். அது ரொம்ப சஃபர் பண்ண வைக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தும், துன்பப்படுத்தும். அதனால ஈஸ்வரன்லேருந்து அப்ப அஜ்ஞானத்துக்கு என்ன டெஃபினிஷன்? எனிதிங் தட் யூ அக்செப்ட் ஆஸ் எக்ஸிஸ்டிங் அபார்ட் ஃப்ரம் ஈஸ்வரா இது அஜ்ஞானம். ஏதாவது உங்களுக்கு ஈஸ்வரன்லேருந்து அந்நியம்னா, ஈஸ்வரன் என்ன விஷ்ணுவா சிவனா கிளியரா சொல்லுங்க. ஈஸ்வரன்லேருந்து அந்நியமானா எது எது உங்களுக்குள்ள ராகத்தை உண்டாக்குமோ, துவேஷத்தை உண்டாக்குமோ, மாத்சரியத்தை உண்டாக்குமோ, அரகன்ஸ் உண்டாக்குமோ, காமக்குரோதாதிகளை உண்டாக்குமோ, உங்களை டல் பண்ணுமோ, உங்களுக்கு வீரியத்தை கொடுக்காதோ, சாந்தியை கொடுக்காதோ, அதெல்லாம் ஈஸ்வரன்ல தீர்மானம் பண்ணுங்க. எது எது உங்களுக்கு சாந்தியை கொடுக்குமோ, ஆனந்தத்தை கொடுக்குமோ, தைரியத்தை கொடுக்குமோ, ஞானத்தை கொடுக்குமோ, அதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வரனுக்கு டெஃபினிஷனே அது மாறுபடாது சத்தியம், அது ஞானம், அது அனந்தம். அப்படி இல்லாதது என்னென்ன இருக்கோ எல்லாம் மறுமரீச்சிகா, யதா மறுமரீச்சிகா. அடுத்தது திருஷ்யதே ஸ்ரூயதே யத்யத் பிரம்மணோன்யன்ன தத்பவேத் தத்வஜ்ஞானாச்ச தத் பிரம்ம சச்சிதானந்தமத்வயம். திருஷ்யத்தை காணப்படுறது, ஸ்ரூயதை கேட்கப்படுறது, என்னென்ன காணப்படுறதோ கேட்கப்படுறதோ, எத் எத் பிரம்மணஹா அந்நியத்து ந தத்பவேத், அது எதுவுமே பிரம்மத்திலிருந்து அந்நியம் இல்லை. தத்துவஜானாச்ச, அது தத்துவஜானத்தினால பிரம்ம. சும்மா பார்க்கறது பிரம்மம் தெரியல, எந்த கண்ணுனால தெரியறது? தத்துவஜானம்ங்கிற கண்ணுனால தெரியறது. நியாயத்தே தத்துவம் திரஷ்டும் சீலம் ஏஷாம் தே தத்துவதர்ஷினஹா தேஷாம் திருஷ்டிமாஸ்ரித்ய துவமபி தத்துவதர்ஷி பவ. அப்போ தத்துவதர்ஷனம்னா தத்துவத்தை பார்க்கறானே தவிர வஸ்துவை பார்க்கல இல்லையா? ஒரு சயின்டிஸ்ட் தண்ணி எடுத்தா ஹைட்ரஜன் ஆக்சிஜன், அவனுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தெரியாது, நம்மள மாதிரி தண்ணி தான் தெரியும். பட் த்ரூ சயின்ஸ் ஹி சேஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அதுபோல தத்துவஜானாச்ச தத் பிரம்ம, தத்துவஜானத்தினால நம்ம பார்க்கறது அது தேக்க மரமோ, வேப்ப மரமோ, ஸ்டூலோ, பெஞ்சோ, பொம்மையோ, என்ன வேணா இருக்கட்டும், எசென்ஷியலி வாட் இஸ் இட்? ஆத்மா. அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், எசென்ஷியலி. அதனால உபனிஷத் சொல்றது ஆத்மேத்யேவ உபாசீத. இப்படியே ஆத்மாதான் ஆத்மாதான் நிச்சயம் பண்ணிக்கும். பலது தெரியட்டும், என்னதான் தெரிஞ்சாலும் ஆத்மா இதி ஏவ உபாசீத, இதெல்லாம் ஆத்மாதான் அப்படின்னு வச்சுண்டு உட்காரு, உள்ள ஏகாந்தமா வச்சுண்டு அது ஆத்மாங்கிற இம்பாக்ட் உனக்கு தெரியற வேற உட்காரு. அது இம்பாக்ட் தெரியறதுன்னா என்னதுன்னா எதுவுமே உனக்கு எடுக்காது. என்ன வஸ்து வந்தாலும் அதை பார்த்து மாஸ்தரியம் தோணாது, ராகத்வேஷம் தோணாது, வெறுப்பு தோணாது, காமக்குரோதாதிகள் தோணாது. எப்போ அது ஆத்மாவா பார்த்தா, அதை உடம்பாவோ மனசாவோ இல்லாட்டா சொர்ணமாவோ வெள்ளியாவோ எல்லாம் பார்த்தா மனசுல ஏதோ ஒன்று தோன்றது. அது பரமேஸ்வர ஸ்வரூபம்னு பார்த்துதானா நம்மளை காப்பாத்திக்கிறோம். இந்த வஸ்துவை விடுங்கோ, நீங்க உங்க பாவ மண்டலத்துல யூ ஆர் கம்ப்ளீட்லி செக்யூர், ப்ரொடெக்டட். உங்க ஆனந்தத்தை நிலகுலைக்கவே முடியாது. அச்சா, சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷுர்நிரீக்ஷதே அஜ்ஞான சக்ஷுர்நேக்ஷேத பாஸ்வந்தம் பானும் அந்தவத். என்ன ஸ்லோகம்? 2 ஸ்லோகம். சர்வத்தும் சார்ந்ததாம் சச்சிதானந்த பிரம்மத்தை ஞானக் கண் பெற்றான் தரிசிப்பான். ஞானக் கண் இல்லாதான் நன்னானே காட்சி மொழி பானுவை அந்தம். அதுக்கு முன்னாலும் படிக்கலை. எது காணவும் கேட்கவும் நேரும் அது பிரம்மத்தன்னியமாகாது. அதுவுமே தத்துவஞானத்தினால் சச்சிதானந்தமாம் அத்வித பிரம்மமா ஒத்தே. இது
தத்துவஞானத்தினால் பிரம்ம, தத்துவஞானச்ச தத் பிரம்ம, தத்துவஞானத்தினால் இது பிரம்மம் தெரிகிறது. எத்ய திருஷ்யத்தே சாட்சாத் அனுபூயத்தே ஸ்ரூயத்தே அனுமீயத்தே தத் சர்வம் பிரம்மணா அன்யன் ந பவேத். பிரம்மபூதத்வாதேவ சர்வம் பிரம்மைவ அந்யதிதி யத் பாதி தத் மித்யா. சர்வம் கல்விதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி. காண்றதெல்லாம் பிரம்ம, நான் பிரம்மமே. இத்தேவம் ரூபத்வாத் தத்வஞானாத் பரம் யத்யத் திருஷ்டம் ஸ்ருதம் ச தத் சர்வம் சச்சிதானந்த அத்வயம் பிரம்மைவேதி நிச்சயத்தே. எச்சகிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இல்லையா இருக்கு. அபத்தம் வா சுபத்தம் வா குந்திபுத்திரோ விநாயகா அப்படின்னு. அப்போ ஏதாச்சும் ஒன்னா தான் கொஞ்சம் நேரம் தூங்காம இருப்பேன். நீங்க சச்சிதானந்தமத்வயம் தத்துவஞானாச்ச தத் பிரம்ம. தத்துவஞான சர்வகம் சச்சிதாத்மானம் ஞான சக்ஷுர் நிரீட்சதே. சர்வத்திர கம்யதே இது சர்வகம். சர்வத்திர கச்சதி. எல்லா இடத்துலயும் இருக்கிற சச்சிதாத்மானம், சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவை ஞான கண் உள்ளவன் பார்க்கிறான். ஞான கண்ணுன்னா என்ன? இன்னொரு கண்ணு வேணுமா? இந்த ரெண்டு கண்ணு போறாதுக்கு ஞான கண். ரெண்டு கண் போறோம் இல்லையா? அதை வச்சுன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஞானக்கண் ஆத்மாதான் ஞானக்கண். அந்த உள்ள இருக்கிற தத்துவ தரிசனம் தான் ஞானக்கண். சாஸ்திரத்திலேருந்து கேட்டு மனன நிதித்தியாசனம் பண்ணி உள்ள அந்த நெய் காட்சி எடுத்த போல அந்த கண் திரட்டி எடுத்த ஞானம் தான் கண். அந்த கண்ணால பார்க்கிறவன் ஆத்மாவா எல்லாத்தையும் பார்க்கிறார். அஜ்ஞான சக்ஷு, அஜ்ஞான கண்ணால பார்க்கிறவன் சூரியனை குருடனுக்கு தெரியாத மாதிரி தன பிரகாசிச்சுண்டு அபரோக்ஷமா இருக்கிற பிரம்மத்தை அவனுக்கு தெரியல. எல்லாம் பொருளா தான் தெரியுது இல்லையா? அப்ப கவிகள் கவி கண்ணால பாப்பா இல்லையா? ஒரு சந்திரனை பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு ராகா சந்திர சமான காந்தி வதனா அப்படின்னு ஒரு பக்தர் பாடினார். அம்பாளை பார்த்துட்டு ராகா சந்திரனா என்னது? சங்கர்ராமா, ராகா சந்திரனா என்ன? பூர்ணச்சந்திரன். பூர்ணச்சந்திரன் தானே ராகா சந்திரன். பூர்ணச்சந்திரன் தான், பௌர்ணமி தான். ராகாசசி நிபானனா இல்லையா? ராகாசசி அப்படி இந்த பூர்ணச்சந்திரன் மாதிரி சரத்காலத்துல இருக்கிற பூர்ணச்சந்திரன் இல்லையா? அவளுக்கு அம்பாள் தோன்றது. லலிதா சஹஸ்ரநாமம் பௌர்ணமி அன்னைக்கு அதை பார்த்துலாம் ஜபம் பண்ணுவோம் அம்பாளை. நமக்கு அதை பார்த்தா சப்பாத்தி ஞாபகம், நீங்க பண்ற சப்பாத்தி அப்பளம் எல்லாம் ஞாபகம் வரும். நமக்கு அதுதான் தெரியும் இல்லையா? அவளுக்கு எந்தெந்த கண்ணு ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் தெரியும். அவளுக்கு அம்பாளை தெரியறது இல்லையா? இந்த சந்திரனை பார்த்தா அது மாதிரி அவ பாவனைக்கு தகுந்தபடி ஒன்று பார்த்தா தெரியுது. இப்போ ஆஞ்சநேயர் நம்மள மாதிரி குழந்தை ஆஞ்சநேயருக்கு என்ன தோணுது? மாம்பழம். சூரியனை பார்த்ததும் நல்லா மாம்பழம் எல்லாம் தோணலாம் இல்லையா? அவருக்கு மாம்பழமா தான் தோணுது, சாப்பிடணும்னு ஒரு குதி குதிச்சார். அப்ப அதுபோல அஜ்ஞான சக்ஷுர் நேக்ஷேத, அஜ்ஞான சக்ஷுவா இருக்கிறவன் பாஸ்வந்தம் பானுமந்தவத், பிரகாசிக்கிற சூரியனை குருடன் பார்க்காத மாதிரி அஜ்ஞான சக்ஷு எல்லாம் ஆத்மா எல்லாம் பார்க்கல. எல்லாம் அது தெரிய மாட்டேங்கிறது. என்ன தெரியுது? ஜகத்து தான் தெரியுது தவிர ஈஸ்வரன் தெரியல. சர்வகதம் சர்வாந்தர்கதம் சச்சித் ஸ்வரூபம் ஆத்மானம் ஞான சக்ஷுரேவ நிரீக்ஷதே ஞானமேவ சக்ஷுஷி யஸ்ய இதி ஞான்யேன ஞான சக்ஷுஷப்தேன உச்யதே. தத் விபரீதः அஜ்ஞான சக்ஷுः அஜ்ஞः அந்தः ந ஈக்ஷேத யதா பாஸ்வந்தம் உஜ்வலமபி பானும் அந்தः நேக்ஷித்தும் சக்னோதி விமூಢாः நானுபஷ்யந்தி பஷ்யந்தி. பாகவதத்துல ரொம்ப அழகா ஒரு லைன் வரும், பஷ்யந்தோபி ந பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம். பஷ்யந்தோபி ந பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அப்போ பார்ப்பானை பார்க்கலை.
பார்த்துட்டே இருக்கிற அந்த பரமேஸ்வரனை எல்லாம் யாதொருத்தன் இருக்கிறதுனால பார்க்கப்படுறதோ அந்த பரமேஸ்வரனை பார்க்கலை. பஷ்யந்தோபின பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம். எது இருக்கோ அதனால தெரியறதோ அது தெரியல. பாஸ்வந்தம் பானுமந்தவது ஸ்ரவணாதிபிருத்தீப்த ஞானாக்னி பரிதாபிதா ஜீவஸ் சர்வமலான் முக்தः ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம். ஸ்ரவணாதிபிருத்தீப்த காட்சி எடுத்த சர்வ மதம் போல் ஜீவன் மறுவில் கொம்போல் நிர்மலனாகித்தான் ஒளிவானே. நிர்மலனாகித்தான் ஒளிர்வான். சிரவணாதியால் தேசுரு ஞானம் உத்தீப்த ஞானம். அந்த சிரவணம் பண்ண 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 இல்லையா, முதல்ல அப்படியே உட்காந்து இப்படி கேட்டு தூங்கினெல்லாம் இருப்போம் இல்லையா. சங்கர்ராமன் முதல்ல கேட்கறதுக்கு உட்காந்தா யோகாசனம் எல்லாம் பண்ணுவான். சங்கர்ராமன் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்கணும். பார்த்தா அப்படி தலையெல்லாம் 2 காலுக்கு நடுவில் அப்படி இருக்கு. அப்புறம் மெதுவா 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 கேட்டு 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 உத்தீப்த ஞானாக்னி உள்ள இப்படி ஜுவலிக்க ஆரம்பிக்கும். அது அந்த முதல்ல ஒன்னும் ஒரு இருட்டு ரூம்ல உட்காந்தா ஒன்னும் தெரியாது இல்லையா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனா இருட்டு ரூம்ல வேற லைட் ஒன்னும் இல்லாமே கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிக்கிற மாதிரி இந்த அறிவும் மெதுவா உள்ள 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 கேட்டு கேட்டு அஜ்ஞானம் சத்தி சத்தி போகும். ஞானாக்னி பரிதாபிதா, ஞானம்ங்கிற அக்னியில காட்சி எடுத்த இந்த உள்ள இருக்கிற அறியும் தன்மை இருக்கே, அதனால ஜீவகா அந்த ஜீவன் அந்த உள்ள இருக்கிற நான் சர்வமலான் முக்தா, உள்ள இருக்கிற அந்த மலமெல்லாம் அழுக்கெல்லாம் போய் ஸ்வர்ணவத்யோததே ஸ்வயம், ஸ்வர்ணத்தை அக்னியில போட்டு எடுத்தா யதா சுவர்ணம் புடபாக சோதிதம் தெக்வாமலம் ஸ்வாத்மகுணம் சமரிச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டை. அதுதானே. அப்போ யதா பஷ்யः பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சனः பரமம் சாம்யமுபைதி. நிரஞ்சனः பரமம் சாம்யமுபைதி. ஸ்வர்ணவத்யோததே, அதுக்குதான் அதை எடுத்துனேன். சொர்ணம் போல ஜொலிக்கிறான்னா ஒரு தங்கம் போல ஜொலிக்கிறான் போமே, நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். நம்ம கோல்டு கலர்ல இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. ஜீவன் சுவர்ண ஜோதி அப்படின்னு ஸ்ருதி முடியறது இல்லையா. ஏவம் வேதா இத்யுபனிஷத், அந்த சுவர்ண ஜோதி. அப்போ ஸ்ரவணாதிபிகி கேட்டு 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 ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், அதான் ஸ்ரவண ஆதிபிகி. ஆதிங்கிறதுனால கேட்கறது மனனம் பண்றது நிதித்தியாசனம் பண்ணி கடைஞ்சு எடுக்கணும் உள்ளேந்து. அப்படி ஸ்ரவணாதிபிர் உத்தீப்த, ஸ்ரவணாதிபிகி உத்தீப்தோயோ ஞானாக்னி தேன பரிதாபிதா யதா பவதி ஜீவஹ ததா சஹ சர்வமலான் முக்தஹ சம்பத்யதே. மலயுக்தம் ஸ்வர்ணம் அக்னௌ தப்தே சதி யதா சர்வகில்பிஷைஹ முக்தம் பூத்வா ஸ்வாபாவிகேன ஸ்வப்பிரகாசேன த்யோததே. ஏவமேவ ஸ்ரவண மனன நிதித்தியாசனைஹ உத்தீப்தே ஞானாக்னௌ யோ ஜீவஹ தேன பரிதாபிதா பவதி சஹ அஜ்ஞான நிர்வృத்த சர்வமலான் முக்தஹ பூத்வா ஸ்வயமேவ த்யோததே இத்யர்த்தா. அந்த அஜ்ஞானம்ங்கிற மலத்தை விட்டுட்டு ஸ்வயம் பிரகாசமான சித் ஸ்வரூபமா ஜுவலிக்கிறது, சின்மாத்திர ரூபமா ஜுவலிக்கிறது. உள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை விட்டு சொன்னவத்யோததே ஸ்ரவணாதிபிகி உத்தீப்த ஞானாக்னி, ஸ்ரவணாதிகளால உத்தீப்தமான ஞான அக்னியினால பரிதாபிதா. அடுத்த ஸ்லோகம். ஹிருதாகாசோதிதோ ஹ்யாத்மா போதபானுஸ்தமோபஹிருத் சர்வவ்யாபி சர்வதாரி பாதி பாசயதேகிலம்.
ஹிருதாகாசோதிதோஹி ஆத்மா, ஹிருதய ஆகாசத்துல உதிக்கிற ஆத்மா. அப்படின்னு உதிக்கிறதுன்னா சூரிய உதிக்கிற மாதிரி உதிக்கல, சதா பிரகாசிச்சுன்னு தான் இருக்கு. அப்படி ஜொலிக்கிற ஆத்மா போதபானு, போத சூரியா, ஞான சூரியா, அறிவே ஸ்வரூபமான சூரியன். தமோபகிருத், அஜ்ஞானம்ங்கிற இருட்டை ஒரு க்ஷணத்துல இன்ஸ்டன்டேனியஸ்லி இட் ரிமூவ்ஸ். என்ன தமிழ் பாட்டு? உதய ரவியான்மா எல்லாவற்றும் பரவி எல்லாமும் தாங்கி நின்று எல்லா ஒளிவிக்கும் எல்லாவற்றும் பரவி எல்லாம் தாங்கி நின்று எல்லாம் ஒளிர்விக்கும். எல்லாவற்றும் பரவி எல்லாம் தாங்கி நின்று எல்லாம் ஒளிவிக்கும். ஜகத் பூரா பார்க்கறது எல்லாவற்றும் பரவி, ஸ்வரூபத்துல பார்க்கறது எல்லாம் தாங்கி நின்று, அப்புறம் எல்லாத்தையும் ஒளிர்விக்கும். எல்லாத்தையும் with his effulgence he illumines everything. He gives light to everything. With his light everything is seen. So he gives light to everything. He is the substratum for everything. He pervades everything. எல்லாவற்றும் பரவி எல்லாம் தாங்கி நின்று எல்லாம் ஒழிவைக்கும். ஹிருதாகாசோதிதோஹி ஆத்மா போதபானு தமோபஹருத். தமம் தமஸ அபஹரதி, தமஹா அபஹரதீதி தமோபஹருத் இல்லையா? அப்படித்தானே? தமஹா அபஹரதி, தமஸை அபஹரிக்கிறது. தமோபஹருத் அஜ்ஞான தமோ அபஹருத் போதபானு ஆத்மா ஹிருதாகாசே உதிதா சன். ஜகத்த பூரா அகிலம் பாசயத்தே, ஜகத்த பூரா நானே பிரகாசிப்பிக்கிறேன், என்னோட ஸ்வரூபமே பிரகாசிக்கிறதுங்கிற சாட்சா்காரம் வருது. அப்பதான் நாராயணோகம் நரகாந்தகோகம் புராந்தகோகம் புருஷோகமீஸ்வரா அப்படின்னு. அந்த ஆத்மாதான் நாராயணன், அந்த ஆத்மாதான் சிவன், அந்த ஆத்மாதான் பிரம்மா, அந்த ஆத்மாதான் விஷ்ணு, அந்த ஆத்மாதான் ஜகத்பூரா, அந்த ஆத்மாதான் சர்வ வஸ்துக்களும் சர்வ பிராணிகளும் எல்லாமே. சகலத்துக்குள்ளேயும் இருக்கிற நிர்மலமான அனந்தமான ஆகாசகல்பமான அந்த ஈஸ்வரன் இல்லையா? அனந்தமா இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமாவும் இருக்கான், எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறான், எல்லாத்தையும் தரிக்கவும் தரிக்கிறான். எந்த பிளேன்லயும் பார்க்கலாம். துவைதமா பார்க்கறத எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்கான், அது பிரகாசிக்கப்படுறது. எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கான். அத்வைதமா பார்க்கறது எல்லாமாவும் இருக்கான், தாங்கப்படுற வஸ்து தாங்குற வஸ்து எல்லாம் அவன் தான். லாஸ்ட் ஸ்லோகம். திக்தேச காலாத்யனபேக்ஷ சர்வகம் சீதாதிஹிர்நித்ய சுகம் நிரஞ்சனம் யஸ்வாத்மதீர்த்தம் பஜதே விநிஷ்க்ரியः ச சர்வவித் சர்வகதோ மிருதோ பவே. திக் தேசः காஷி கயாதிஹி, காலः பர்வகாலः, ஆதிசப்தேன தர்ப்பண தான பிராமண போஜனாதிஹி உச்சதே. திக் தேச காலாதி, இதனால திக்கு தேச காலங்களையோ வினிஷ்கிரியா சர்வகர்ம சந்நியாசி ஏதான் சர்வான் உபேக்ஷ்ய ஆத்மத்வேன சர்வகம் சீதோஷ்ண சுகதுக்காதி ஜாதம் அனித்ய சுகதாயகம் நிரஞ்சனம் நிர்மலம் சுவாத்ம தீர்த்தம், இதெல்லாம் நித்தியமான சுகத்தை கொடுக்கக்கூடிய திக் தேச காலாதி அனபேட்சிய. சும்மா பாஷ்யத்தை முதலே பார்த்து திக் தேச காலாதி அனபேட்சிய, திக்கு தேச காலத்தை அபேட்சிச்சுதான் நமக்கு உலகத்தில் எல்லா சுகங்களும் கிடைக்கிறது. இந்த இடத்துல உட்கார்ந்தா சுகம், காசியில போய் இருக்கணும், இந்த ரிஷிகேஷ்ல போய் இருக்கணும், அப்போ ஒரு சுகம். இந்த கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும், நேர்க்க பார்த்து உட்காந்துக்கணும். சில பேர் அதை கேட்டுட்டே இந்த திக்கு இந்த திக்கு. இப்போ ட்ரெயின்ல போய் கிழக்க பார்த்து உட்காந்துக்கிறதுக்குள்ள வண்டி மேற்கு பார்த்து திரும்பிடும்.
மேற்க பார்த்து உட்கார்றது, திருப்பி கிழக்க பார்த்து திரும்பிடும், அப்புறம் தெற்க பார்த்து திரும்பி வடக்க பார்த்து இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த பக்கத்தை பார்த்து ஆரோக்கியம் கொடுக்கணுமா, இந்த பக்கம் பார்த்து இது பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணினே இருப்போமே நம்ம. இந்த பக்கம் பார்த்து நமஸ்காரம் பண்ணி இப்படி திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்பி எல்லாம் பண்ணும். அது அந்தந்த காலத்துக்கு மாறி போயிடும். திக் தேச காலாதி, இந்த திக்கு பார்த்து பண்ணணும், இந்த டைம்ல பண்ணணும், இந்த காலத்துல பண்ணணும். சந்தியாவந்தனம் தான் இப்ப பண்ணணும் இல்லையா? ஆத்தியானிகம் இந்த டைம்ல பண்ணணும், சந்தியாவந்தனம் இந்த டைம்ல பண்ணணும். இது எதுவுமே அனபேட்ச, இது எதையுமே ஆசிரிக்காம சர்வகம், சர்வத்திர எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் கிடைக்கக்கூடியது. சீதம் உஷ்ணம் இந்த மாதிரி எல்லாம் மாறி வந்தாலும் அது எதையுமே நம்மளை பாதிக்க விடாம ஸ்வரூப சுகத்தை கொடுக்கக்கூடியது. நிரஞ்சனம் பூர்ணம் சுத்தம் அப்படி இருக்கிற ஆத்ம தீர்த்தம், ஸ்வாத்ம தீர்த்தம். அதுல என்ன இருக்கு? ஆத்ம தீர்த்தம்ங்கிற பெயரே வச்சோம். ஸ்வாத்ம தீர்த்தம், ஆத்மாவோட தீர்த்தத்தை பஜதே யார் பருகிறானோ, வினிஷ்கிரியாக எந்த கர்மாவிலையும் மாட்டிக்காம யாரு ஆத்ம தீர்த்தத்தை குடிக்கிறானோ, சர்வவித் அவன் எல்லாம் தெரிஞ்சு கொண்டவனும், சர்வகதா எல்லா இடத்திலையும் போகக்கூடியவனும், அமிர்தா மரணமில்லாதவனும் ஆவன். என்ன ஸ்லோகம்? எக்கடங்கும் அற்ற நித்யானந்த ஆன்மதீர்த்தத்துட்போய் உற்றவனா செய்கை ஒன்றின்றி வேற எந்த இதுலயும் இல்லாம ஆத்ம தீர்த்தத்துள் தோய் மறைந்தோனாய் எங்கும் நிறைந்தாரமுதம் ஆகும் எனவே அறி யாவும் அறிந்தோனாய் எங்கும் நிறைந்தான் அமிர்தம் அமிர்தத்துவத்தை அடைவன். இது ஸ்வாத்ம தீர்த்தம் பஜத்தை, ஆத்ம தீர்த்தத்தை குடிக்கிறான், ஸ்வாத்ம தீர்த்தத்தை பானம் பண்றான். காஷ்யாதி க்ஷேத்ரஸ்தேஷு தீர்த்தேஷு சாஸ்திரோக்த ரீத்யா ஸ்நாத்வா புண்ணியம் சஞ்சேதும். கஷ்டம், காஷி வேற போய் கஷ்டப்பட்டு எல்லாம் புண்ணியம் செய். மகதா ஆயாசேன ஆர்ஜிதம் தத் புண்ணியம் அப்படி அனித்திய சுகதாயகம் போகேன க்ஷீயமானத்வாத். அந்த புண்ணியமும் போகம் பண்ண பண்ண க்ஷயிச்சு போயிடும். அப்பித்து நித்திய பிராப்தம் நிகடவர்த்தி ஆத்ம தீர்த்தம். இந்த ஆத்மாவாகிற தீர்த்தம் இருக்கே, அது என்ன விஷயேபிய அந்த காஷி பஞ்சகம் என்னது? அதுக்கு முன்னால சா தீர்த்தவர்யாமணிகர்ணிகாச்ச சா காஷிகாஹம் நிஜபோதரூபா. மனோநிவர்த்தி, மனசெல்லாம் நிவர்த்தி பண்ணி சாந்தமா வச்சுக்கிறது தான் பெரிய தீர்த்தம். பரமோபசாந்தி சா தீர்த்தவர்யா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் தீர்த்தம். ஞான பிரவாகம், அந்த ஞானமோட பிரவாகம் அனுசூதம் விடாம இருக்கிற ஸ்ட்ரீம் இருக்கே, அதுதான் கங்கை. மணிகர்ணிகா அதுதான், அதுக்குள்ள போய் புத்தி போய் தோயறது இருக்கே, அதுதான் கங்கா ஸ்நானம்ங்கிறது. அது நீங்க எங்கேயாவது ஒரு ரூமுக்குள்ள பிளாட்ல பெங்களூர்ல அபார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்து பண்ணாலும் தீர்த்த ஸ்நானம் ஆச்சு, தீர்த்த ஸ்நானம் ஆச்சு. அந்த ஆத்ம தீர்த்தம் பஜதே, அந்த ஆத்ம தீர்த்தத்தை யாரு பஜிக்கிறானோ, வினிஷ்கிரியாக மீதி இருக்கிற கர்மாவிலேந்தெல்லாம் தாண்டி போய் சர்வவித் எல்லாம் தெரிந்து கொண்டவனாய், சர்வஜனாய், சர்வகதா சர்வவியாபியாய், அமிர்தோ பவேத் மரணமில்லாதவனாய் தீர்ந்துடுமாம். மரணமில்லாத ஆத்மாவே நான்கிற அறிவோட நிர்விகல்ப சமாதி, சகஜ நிர்விகல்ப சமாஹிதனாயிடும். சமாதினா அப்படி ஜட சமாதி இல்லை, ஞானம்தான் சமாதி. பேருக்கு சொல்றோம் அந்த ஞானம், அந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது அந்த சுத்தமான ஐக்கிய ஞானம் தான். அசிபத அர்த்தம்,
அந்த சுத்த போதமான சைத்தன்யமே என்னோட ஸ்வரூபங்கிற சாட்சா்காரம் அவனுக்குள்ள மகாகாசம் போல பிரகாசிக்கிறது. அதுவே தான் அப்படிங்கிற அறிவுற்று பூர்ணமாவன். இதுவே ஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே திக்தேச காலாத்யனபேக்ஷ்ய சர்வகம் சீதாதிஹிர் நித்ய சுகம் நிரஞ்சனம். யஸ்வாத்ம தீர்த்தம் பஜதே விநிஷ்க்ரியः ச சர்வவித் சர்வகதோ மிருதோ பவேத். அப்படி ஆத்ம தீர்த்தத்தை, ஆத்மபோதத்தை ஆத்ம தீர்த்தத்துக்குள்ள போடும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ